Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். இந்த ஜேகே கிரைம் பண்ணா க்ளூஸும் இருக்காது, ப்ரூஃப்ஸும் இருக்காது. கமிஷனுக்கு ஆசைப்பட்டு என் ப்ரூஃப்ஸை கமிஷனர் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்துருக்கேன். தப்பு பண்ணிட்டேன். ஏண்டா ஹேண்ட்ஸம் தப்பு பண்ணானா இல்லையா? இவனோட எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிக்கல. Nice expression. How was it? Huh? Nice இல்ல? Huh? டேய், nice இல்ல? Huh? சொல்லுங்கடா. சொல்லுங்க. How's it? Huh? ஏண்டா நீ ஏன் டென்ஷனா இருக்க? ப்ரூஃப்ஸை கொடுத்தது அவன் தான் தெரியும். ஆண்டனிக்கு ஃபோன் பண்ணி நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லு. Hey, JK! Hey, Anthony. Welcome to my love, to my heart, to my friend. Thank you, JK. Thank you. All your support. Come on. Yeah. Have a coffee. Next deal என்ன JK? கிழிஞ்ச நோட்டை வச்சு என்ன பண்றீங்க JK? இது எவ்வளவு வெங்கட்? 1000. அது எவ்வளவு வெங்கட்? 1000 வாட்டி சொன்னாலும் அந்த 1000க்கு வேல்யூ இல்லை JK. எக்ஸாக்ட்லி. கடவுள் போட்டோல இருந்தாலும் கோயில்ல இருந்தாலும் கடவுள் தான். ஆஸ் இட் இஸ் மணியும் அதே மாதிரி தான். கசங்கினாலும் கிழிஞ்சாலும் பணம் தான். வேல்யூ மாறாது. சூப்பர் JK. எனக்கு கூட இந்த மேட்டர் கவர்மெண்ட் சொல்ற வரைக்கும் தெரியாதுடா. புரியலையே JK. நவம்பர் 8 நைட் பிரேக்கிங் நியூஸ் பார்த்தோம்ல. இந்த கிழிஞ்சு போன நோட்டை பத்தி ஸ்பீச் கிழிச்சு எடுத்துட்டாரு. என்ன ஸ்பீச் JK? எல்லா பேங்க்லயும் செல்லாத நோட்டுக்கள்ல பழைய நோட்டை வாங்கிட்டு புது நோட்டை தராங்க. பேங்க்ல மணி ஷார்டேஜ்னால புது நோட்டுக்காக ஜனங்க பேங்கா சுத்துறாங்க. RBI சுட புது நோட்டுகளை பிரிண்ட் பண்ணி பேங்க்குக்கு அனுப்புறாங்க. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி அட் அ டைம் 25 crores ஆன் ரோடு வந்துகிட்டு இருக்கு. क्या हुआ देखो.
ஜேகே ஆண்டனி ஃபோன் பண்றான். ஜேகே உன்னோட பிளான் படி 25 கோடி இப்போ என்கிட்ட இருக்கு. வெரி குட். அப்படின்னா ரைட் எடுத்து நேராக நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடு. லெஃப்டடு ரைட்டடு ஸ்ட்ரைட்டடுன்னு நீ சொல்றதெல்லாம் கேட்க நான் ஒன்று ஓலா கேப் டிரைவர் கிடையாது. ஆண்டனி ஸ்கெட்ச் போட்டது நீ தான், ஆனால் அதை ஒர்க் அவுட் பண்ணது நான் தானே. எப்பவும் பர்சன்டேஜ் வாங்கி எனக்கு போர் அடிச்சிருச்சு. ஃபுல் பேமெண்ட் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏய் ஆண்டனி, தப்பு பண்ணிட்டு இருக்க. நம்ம ப்ரொஃபஷனே அதுதானே ஜேகே. குட் பை ஃபார் எவர். இந்த ஜேகேவோட ஈகோவை ஹர்ட் பண்ணிட்டான்டா. I want his final expression. Yo! Here we go! That's right! Yeah! லக் உள்ளவன் இவன் லக் உள்ளவன் லக் உள்ளவன் இவன் லக் உள்ளவன் லக் உள்ளவன் இவன் லக் உள்ளவன் லக் உள்ளவன் இவன் லக் உள்ளவன். இவன் எதையும் நினைச்சா முடிப்பான், தடைய உடச்சி அழகா ஜெயிப்பான். இவன் புரியா புதிரா இருப்பான், இவன் லக் உள்ளவன். ஒரு செயலை செய்யும் முன்னால் அதை பல முறைதான் திட்டம் போட்டு அவன் அறிவை துணையாய் கொண்டு நடந்திடும் இவனும் மகாசிவம். லக் உள்ளவன் இவன் லக் உள்ளவன் லக் உள்ளவன் இவன் லக் உள்ளவன். ஹலோ, குட் மார்னிங். மியாவ் மியாவ். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆனால் எனக்கு மட்டும் நோ இயர். என்ன இன்னும் புரியல உங்களுக்கு? சரி வாங்க என் கதையை சொல்கிறேன். டேய் லக்கி, இந்த பூலோகத்தில் இருக்கிற பீஸா பர்கர் கூட உனக்கு இருக்கிற சொந்த பந்தம்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இப்போ சீப்பாக இந்த ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ்லாம் எதுக்கு? எக்ஸ்பென்சிவாக சைனைடு எடுத்துக்கலாம்ல. இருந்தாலும் பில்கேட்ஸ் பிரெயினை வச்சுக்கிட்டு நீ எதுக்குடா சாகணும்? நான் செத்தா எவனும் கவலைப்பட போகிறதில்ல. ஏன் எங்கள் அப்பன் கூட கவலைப்பட மாட்டான். லாஸ்ட் டேப்லெட். சாரிம்மா. ஓகே. டேய் யாரா நீ? பொது ஜனங்க என்ன திருடன்னு சொல்லுவாங்க, போலீஸ்காரங்க என்ன கைதின்னு சொல்லுவாங்க, கோர்ட்ல உள்ளவங்க குற்றவாளிம்பாங்க, டோட்டலா திருட்டு பையன் சொல்லுவாங்க. நான் உங்க ரூம்ல திருடிட்டு போலான்னு வந்தேங்க. இந்த லக்கியோட வீட்டுல திருடுறதுக்காக வந்திருக்கியாடா நீ? ஆமா, உன் பேர் என்ன? புளியோதரை சார். புளியோதரையா? அது என்னடா பேரு? ஃபர்ஸ்ட் டைம் கோயில்ல புளியோதரை திருடும் போது தான் சார் மாட்டிக்கிட்டேன். அதுல இருந்து எல்லாரும் புளியோதரன் தான் கூப்பிடுவாங்க. ஆமா, எதுக்குடா என் வீட்டுக்கு வந்து திருடுறதுக்கு? அதோ அங்க பாரு, அந்த கேவலமான டேபிள் சேரை தவிர எதுவுமே கிடையாதுங்க. என்னடா நம்பிக்கை வரலையா? சரி வா, அந்த ஃப்ரிட்ஜை காட்டுறேன். வா வா, பாரு பாரு, நல்லா பாரு. பாத்தியா, ஆப்பிள் கூட இல்ல. ஃப்ரிட்ஜ்ல வேணா ஆப்பிள் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க பாக்கெட்ல ஆப்பிள் போன் இருக்கும்ல சார். அந்த அளவு ஸ்கேன் பண்ணிட்டியா? இல்ல சார், நீங்க பார்க்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அதனால ஸ்மார்ட் போன் தான் வச்சிருப்பீங்க. இங்க பாரு செல்லம், நோக்கோ நோக்கியா 1100. இந்த ஃபோன் நீ பிறந்தப்போ லான்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கிராம்பிள் கூட யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த ஃபோனில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு தெரியுமா? -12. நான் எப்போ ரீசார்ஜ் பண்ணுவேன், இந்த காசை எப்போ ஆட்டையை போடலான்னு ஏர்டெல்காரன் வெயிட்டிங். எதுக்கு? -12 ரூபீஸ்க்கா? ஏன் ஃபீலிங்கா இருக்கா? திருட யாருக்கிட்டையாவது மாட்டிக்கிட்டா பெருசாலாம் ஃபீல் பண்ண மாட்டான் சார். ஆனா திருட வரும்போது எதுவும் கிடைக்கலன்னா தான் ஃபீல் பண்ணுவான். டேய், நான் பாட்டுக்கு நிம்மதியா சாகலான்னு பிளான் போட்டு உட்காந்தா தேவையில்லாம என்ட்ரி கொடுத்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டியடா. சூசைடா ப்ரோ? ஆமா ப்ரோ எனக்கு பேய் கதை சூசைட்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. நீங்க ஏன் சாக போறீங்கங்கிற காரணத்தை என்கிட்ட சொல்லலாம், அப்புறம் ஏன் சாவுக்கு நீங்க காரணமாயிருவீங்க ப்ரோ. ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. மீடியாக்காரங்களை விட நீ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க. பொதுவா சாக போறவங்களோட கடைசி ஆசையை தீர்த்து வைப்பாங்க. சரி நான் சாகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஆசையை தீர்த்து வைக்கிறேன். வா, எல்லாத்தையும் தெளிவா சொல்றேன்.
இந்த உலகத்துல யாராலையும் தீர்த்து வைக்க முடியாத ஆசை எனக்கு ஒன்று இருக்கு. அந்த ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிற ஆசை எனக்கும் இருக்கு ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. என்னைக்காவது ஒரு நாள் எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடணுங்கிற ஒரு ஆசை. நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. ஏன் ப்ரோ, பெத்த அப்பா பெத்த பிள்ளையே பேர் சொல்லி கூப்பிடலையா? இந்த கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. நான் பிறந்தது சிதம்பரம். அன்னைக்கு தான் முறையா லக்கிய தொட்டில போட்டு தாளாட்டினாங்க. என் தங்க குட்டி அங்க பாரு, அப்பா பாரு. மாமா 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 தலங்க 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 மாமா, அது வந்து 9 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்தது இல்ல, அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்படியா? வராதுன்னு நினைச்ச ஐஸ் மில்லுக்கும் ரைஸ் மில்லுக்கும் நீங்க ஓனர் ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க லக்கி மாமா. லக்கி உன் மாமா இல்லடா, என் பையன். ஆமா ஆமா. ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தேவஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஐயா, உங்க வம்சத்தை வளமாக்க போற பிள்ளையாண்ட பேரை இந்த அரிசியில மோதிரத்தால எழுதுங்க. பிறக்கும் போதே லக்கோட பிறந்திருக்கான், லக்கின்னு எழுதுங்க. சுபம். 3 தடவை லக்கின்னு கூப்பிடுங்க. மாமா மாமா மாமா, அது நம்ம கோர்ட்ல ஜெயிச்சுமே ஐஸ் மில்லு அப்புறம் ரைஸ் மில்லு ரெண்டும் ஷார்ட் சர்க்யூட்ல எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. மாமா 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 மாமா, என்ன சொல்லு? நீங்க எங்க இருக்கீங்களா மாமா? நம்ம ஐஸ் மில்லுக்கும் ரைஸ் மில்லுக்கும் இன்சூரன்ஸ் 25 லட்சம் சாங்ஷன் ஆயிருக்கு மாமா. அப்படியா? இப்பவாவது நம்புறீங்களா என் பையன் லக்கின்னு? ஆமாமா, லக்கி தான். உன் பிள்ளையால கிடைச்ச பணம் தானே உன் பிள்ளை பேர்லயே பிக்ஸட் டெபாசிட்ல போட்டுரு. அன்னைக்கு எங்க அப்பா என்னை முதல் முறையா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போன நாள். மோதிரம் கலசம். வணக்கம் வாத்தியாரையா. பேரு? பக்தவத்சலம். உங்க பேரை கேட்கல, பையன் பேரை கேட்டேன். பையனோட பேர் என்னன்னா மாமா மாமா மாமா, அது வந்து நம்ம லக்கி பேர்ல பிக்ஸட் டெபாசிட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பேங்க் கொள்ளையடிச்சிட்டாங்க மாமா. என்னங்க, உங்க பையன் பேர் என்ன? உங்க பையன் பேர் என்ன? உங்க பையன் பேர் என்ன, உங்க பையன் பேர் என்னன்னு அவர் கேட்க எங்க அப்பா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில வந்த நஷ்டங்களால அவர் வெறுப்பாயி என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதே நிறுத்திட்டாரு. அது சரி ப்ரோ, நீங்க லக்கியா அன்லக்கியா? அந்த கொஸ்டினுக்கு கூகுளால கூட ஆன்சர் பண்ண முடியாதா கொஸ்டின் பேங்க். எங்க அம்மா நான் தான் லக்கோட லேண்ட்மார்க் நினைச்சிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்ன அன்லக்கி ரெப்ரசன்டேட்டிவா நினைச்சிட்டு இருக்காரு. லக்கனுக்கு ஹக் கொடுக்கறதுக்குள்ள அன்லக்கனுக்கு லிப்லா கொடுத்துரும். அஸ்ட்ராலஜி படி பேரை மாத்திருக்கலாமே ப்ரோ. அது கூட ட்ரை பண்ணனே, ஒரு நல்ல நியூமராலஜிஸ்ட மீட் பண்ணனே. அங்க என்னாச்சு? அவங்க வீட்ல ஏசி மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு. சின்ன வயசுலயே உங்களுக்கு இவ்வளவு ட்விஸ்டா ப்ரோ? ஆனா இதுக்கெல்லாமா தற்கொலை பண்ணுவாங்க? ஹலோ, குட் மார்னிங் மியாவ் மியாவ். அபி ஸ்டோரி பாக்கி ஹே மேரா சோர். ஆக்சுவலி என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? அப்பா வாட் அ காரா மாமா. ஹலோ, குட் மார்னிங் மியாவ் மியாவ். ஒரு நல்ல இஞ்சி டீயா போடு. இஞ்சி டீ வேணுமா? உனக்கு பால் டீ கூட கொடுக்க கூடாதுன்னு மாஸ்டர் சொல்லிட்டாரு. ஏன் அப்படி? உனக்கு கொடுத்த கடனுக்கு அடையாறுல பிளாட்டே வாங்கிருக்கலாமா? நேத்து முதலமைச்சர் தலைமையில ஒரு அமைச்சரவையை கூட்டி ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தி ஒரு முடிவெடுத்தாங்க. அது என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன? இஞ்சி டீ ஆல்கஹாலை விட ரொம்ப டேஞ்சரானதான். அதனால இன்னில இருந்து இஞ்சி டீயை நான் நிறுத்துறேன். இங்க வரத கூட நிறுத்திடலாம். இவ்வளவு தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் ஏமா வருவான்? இங்க இவனுக்கும் அங்க என் அப்பனுக்கும் நான் தேவையில்லை. நான உடனே நான் ஏதோ உதவாக்கறையா ஆயிட்ட மாதிரி எனக்கு தோணுது. வாவ், இன்னைக்கு பேப்பரா? குட் மார்னிங் மியாவ் மியாவ். ஐ பாரோ யுவர் பேப்பரா? தம்பி ஒரு இஞ்சி டீ கொடு. இங்க நல்லா இருக்காது, அங்க நல்லா இருக்கும். தெருமுனையில அங்க போங்க. அண்ணா இங்க நல்லா இருக்கும். நல்லா போட்டு தரேனே. ஸ்டோரி பே அட்டென்ஷன் லிசன் டு மீ. எஸ், வாண்டட் வாட்ச்மேன். கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பரா கூட இருக்கலாமே தவிர வீட்டு வாசல்ல கேட் கீப்பரா இருக்கவே கூடாது. நோ 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 நோ, தட் இஸ் நாட் மை ரேஞ்ச். ஏன் தகுதிக்கு ஏத்த மாதிரி வேற என்ன ஜாப் இருக்கு? வாண்டட் டோர்மேன். டோர்மேன். குட் மார்னிங் சார். இந்த என்ஜாய் பண்ணு. மற்றவங்க தான் என்ன பார்த்து சல்யூட் பண்ணுமே தவிர நான் மற்றவங்கள பார்த்து சல்யூட் பண்ண மாட்டேன். நான் சல்யூட் பண்ணனா அது இந்தியன் ஃபிளாக்கு மட்டும்தான். இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன். மாட்டியா? ஜாப் பண்ண மாட்டியா? ஓய், உன்னதான்
அறிவில உனக்கு ஹம். கை கால்லாம் நல்லதானே இருக்கு. ஒரு பாசிட்டிவ் பத்மாவா சொல்றேன். இந்த உலகத்துல ஜாப் இல்லாத ஆம்பளைய, மேக்கப் இல்லாத பொம்பளைய இந்த சொசைட்டில யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சோ திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், டு பாசிட்டிவ் பா. புரிஞ்சுதா? டயருக்குள்ள ஏர் இருக்கணும், உனக்குள்ள ஃபயர் இருக்கணும். நீ இனிமே குடிச்சிட்டு விழக்கூடாது. எப்பவுமே ஜென்டில்மேனா இருக்கணும். பெல் ஷாப்புக்கு போக கூடாது, பாடி பில்டப் ஷாப்ல இருக்கணும். ஃபைனலா ஒன்னு சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோ. சீரியல்ஸ் பார்க்க பழகிக்கிட்ட ஆம்பளையும் சிகரெட்டுக்கு பழக்கப்பட்ட பொம்பளையும் உருப்டதா சரித்திரமே கிடையாது. சோ பி பாசிட்டிவ். யப்பா, நமக்காக இல்லனா கூட இந்த பாசிட்டிவ் பத்மாக்காக நம்ம வேலை செய்யணும். லெட் அஸ் சர்ச் ஃபார் a job. Let us search. Wanted assistant manager for Koni Solutions. Doubt. Any doubt, many doubts. Yes, this is Doubtler Dhanush. ஆக்சுவலாக நான் பிறந்தப்போ நான் பழைப்பனா செத்துருவனானு டாக்டருக்கு டவுட்டு. ஆனால் அவன் டாக்டர் தானா இல்லை கம்பவுண்டரான்னு எனக்கு டவுட்டு. எனிவேஸ், இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்க? ஐசி. ஆஹா, ஐசி. சரி, அங்கிருந்து ஏன் வேலை விட்டீங்க? ஒரு வேலை அங்கிருந்து பணத்தை அடிச்சிட்டீங்களா இல்ல பாஸ் கூட ஏதாவது இல்லீகலா? டவுட் தான், வெறும் டவுட் தான். லுக்ஸ் ஓகே நோ? கோ அண்ட் ரைட் சம்திங் ஆன் தி போர்ட். ஜாப் கன்ஃபார்ம் தானே சார்? மை பாஸ் இஸ் மை பாய் ஃப்ரெண்ட். அது நான் தானே. ஒரு ஆபீஸ்ல சகஜமா வேலை செய்யற பொண்ணுங்க தான் இருக்கலாமே தவிர சரசமா பேசுற பொண்ணுங்க இருக்க கூடாதுன்னு என் எதிர் வீட்டு சுப்பிரமணி சொல்லியிருக்காரு. அவரு ஏன் அப்படி சொன்னாருன்னா எனக்கு டவுட். நோ டவுட், யூ ஜஸ்ட் கெட் அவுட். ஓகே சார். இன்னைக்கு என்ன சர்வசாதாரணமா இவ்வளவு டவுட்ஸ் வருது? குட் மார்னிங் சார். மே ஐ கம் இன்? யூ ஆல்ரெடி கேம் இன். உன்னோட பர்சனாலிட்டியை பார்க்கும்போது நீ ஒரு பாக்ஸர் இல்ல பாடி பில்டர் இல்ல குங்ஃபு மாஸ்டருக்கு தான் சூட் ஆவியே தவிர இந்த ஜாபுக்கு சூட் ஆவியன்னு எனக்கு டவுட். என்ன உள்ள நுழையும் போது இப்படி சொல்றான்? எனிவேஸ், கோ அண்ட் ரைட் சம்திங் ஆன் தி போர்ட். கோ. ரைட் சம்திங் ஆன் தி போர்ட்னு எழுத சொன்னா போர்ட்லயே சம்திங் எழுதுற. இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்றது தான் ஏன் டவுட். கோழி முட்டையில முட்டை இருக்கிற மாதிரி உங்க क्वेश्चनலயே ஆன்சர் இருக்கு சார். வா, வெல் செட். காட் டாம். am I right சார்? யூ ஆர் சம்திங் யார். பட் இதே மாதிரி ஒரு பொண்ணு கூட சம்திங் போர்ட்ல எழுதினாலே. பொண்ணா? எஸ். எழுதிட்டாளா? எக்ஸாக்ட்லி. சார், இந்த ஜாப் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நான் ஒன் அண்ட் ஒன்லியாவே வேலை பார்ப்பேன் சார். வாட் அ கோஇன்சிடென்ஸ். அந்த பொண்ணும் சேம் டு சேம் இதே தான் சொன்னா. அப்படின்னா இப்ப என்ன பண்றது சார்? ஒரு வேலை பண்ணட்டுமா? நாளைக்கு ஷார்ப்பா 10 o'clock யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு அந்த ஜாப். நான் ரன்னிங்ல ஃபர்ஸ்ட், காலேஜ்லயும் ஃபர்ஸ்ட். நாளைக்கு டேட் கூட ஃபர்ஸ்ட் தான். நான் தான் ஃபர்ஸ்ட் வருவேன். நீ வருவியானே டவுட்டா இருக்கு. எனக்கும் டவுட்டு தான். சீக்கிரம் போய் தூங்குனேன், அப்பதான் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். அது சரி, எனக்கு இருக்கிற அதிர்ஷ்டத்துக்கு 10 அலாரம் வச்சாலும் நான் 10 மணிக்கு எந்திரிக்கிறது டவுட் தான். அதுக்கு அதனால நைட்டு ஃபுல்லா முழிச்சிட்டு இருக்க போறேன். சரி, நீ கண்ணை முழிச்சு உட்காரியோ கண்ணாமூச்சி விளையாடுறியோ, கடையை மூடுற டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். அதோ அங்க. ஓ, 10 மணிக்கு தானே, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஷார்ப்பா 10 o'clock வந்தா தான் ஜாப். டைம் என்ன? 9:20. ஐயோ, நீ 10 o'clock வருவியாங்கிறது தான் என் டவுட். டைம் ஆயிடுச்சே. ஐயோ, சீக்கிரமா போகணுமே. ஐயோ, டைம் ஆயிடுச்சு. ஐயோ, பாஸ், கிண்டிக்கு போற பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்ல முடியுமா? நானே காலையில இருந்து கோயம்பேடு வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா போச்சு. டைம் என்ன? 9:30. ஐயோ, லிஃப்ட் ப்ளீஸ் லிஃப்ட். கதை முடிஞ்சது. அந்த ஆள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஹலோ, உங்களுதான் குவாலிட்டி வால்ஸ். லிஃப்ட் வேணுமா? ஏறுங்க ப்ளீஸ். தேங்க் யூ. I like your dignity of labor. Thank you. லக்கி ரெட் கலர் சாரி கட்டிட்டு வந்திருக்கடா உனக்காக. You are very lucky டா லக்கி. வா. இங்க நீ படிக்கோங்க. இங்கதானா? Thank you. ஹலோ. Bye.
10க்கு இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு. இந்த ஜாப் நமக்கு தான். லிஃப்ட் அங்க இருக்கு. லெட்ஸ் கோ. ஹலோ ஹலோ, குட் மார்னிங் மியா மியா. 1 மினிட். வாவ், என்ன சாப்பிட்டு இந்த சைஸ்க்கு வந்து கொண்டு பையா? லிஃப்ட் தாங்குமானே தெரியலையே. இரு 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 இரு. அப்போ மேல போய் நான் அர்ஜுனாவோட வாங்க போறேன். ஏரியா அங்க லேடிஸ் வராங்கல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் லிஃப்ட் ஃபுல் ப்ளீஸ் நில்லு. எனக்கு லிஃப்ட் கொடுத்த பொண்ணுக்கு நான் லிஃப்ட்ல இடம் கொடுக்கிறது தான் தர்மம். யூ கம் ப்ளீஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. ஐயோ, என்னோட சர்டிபிகேட்ஸ். டேய், எவனா என்ன தள்ளி விட்டது? கொடுத்த பொண்ணுக்கு லிஃப்ட்ல இடம் கொடுக்கிறது நியாயம் தான். டேய் 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 டேய். ஐயோ, படி அங்க இருக்கு. கமாண்டர் அலக்கி, ஓடுற அலக்கி ஓடு. ஓடுற அலக்கி ஓடு. ஓடு ஓடு. ஐயோ, டைம் ஆயிடுச்சே. ஓடுறா ஓடுறா. ரன் லக்கி ரன். ஓடுறா ஓடுறா ஓடுறா. டைம் ஓடுறா. ஐயோ ஐயோ. ஐயோ மியா மியா. ஓ மை காட், வாட் இஸ் திஸ்? 7வது ஃப்ளோருக்கு போறதுக்கு பதிலா அவசரத்துல 8வது ஃப்ளோருக்கு வந்துட்டியாடா. ரன்ரா லக்கி ரன்ரா. ரன் ரன். எஸ் எஸ், என் டவுட் கரெக்ட். டைம் பாத்தியா? வேர்ல்ட்ல இருக்கிற எந்த கண்ட்ரியோட டைம்க்கும் நீ 10 o'clock கரெக்டா வரல. சோ சின்சியாரிட்டி இல்லாதவங்க யாரும் கரெக்ட் டைம்க்கு வர மாட்டாங்க. ஹலோ, குட் மார்னிங் மியா மியா. பாஸ் மியா. சூரிய பகவானே சில நேரத்துல 6 மணிக்கு வருவாரு, 6:15 வருவாரு, 6:30 கூட வருவாரு, மூடு இருந்தா 7 மணிக்கு கூட வருவாரு. சூரிய பகவானே டைம் மெயின்டைன் பண்ணாதப்போ ஆஃப்டர் ஆல் நான் ஒரு மனுஷன், என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணி விடலாம்ல பாஸ். ஆனா சூப்பர் ஸ்டார் கரெக்டா டைமிங் மெயின்டைன் பண்ணி வரல. அவரை பத்தி இப்ப எதுக்கு சார்? அவர் வழி தனி வழி. என் வழி கூட தனி வழி தான். அதனாலதான் உன் ஜாப அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டேன். இந்த லக்கியோட பிளேஸ்ல வந்து உட்கார்ந்த அந்த லக்கி மியா யாரு சார்? The pretty girl with glowing face. எவ்வளவு அழகான ஸ்மைல். அப்புறம் கஷ்டப்பட்டு எப்படியோ வந்து சேர்ந்தேன். குட் மார்னிங் மியா மியா. ப்ளீஸ் வெக்கேட் த பிளேஸ். 2 minutes சார். நீங்க வேலை கொடுத்தது என் வைஃப்க்கு தான் சார். வைஃபா? வைஃபா? டவுட். ஹலோ பாஸ் மியா மியா, நீங்க ஜாபை எனக்கு கொடுத்தாலும் ஓகே, என் வைஃப் கொடுத்தாலும் ஓகே. டவுட் டவுட் டவுட். ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபா? ஹஸ்பண்டா? ஹஸ்பண்டாவது ரப்பர் பேண்டாவது. ஏய், வைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி என்னமோ வைஃப்ங்கற. வைஃபைவா? அதான் இங்க இல்லையே. ஓ, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ரைட்? நோ 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 நோ, மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட். மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட்? எஸ். நான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு இருந்தேன். நீ உன் பாசிட்டிவ் வேர்ட்ஸால என்ன பாசிட்டிவா ரியாக்ட் பண்ண வச்சு என் மனசை மாத்தி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வச்சு, அதே ஜாபுக்கு நீயும் அப்ளை பண்ணிருக்க. இன்டர்வியூக்கு நான் வந்தேன், ஜாபு உனக்கு கிடைச்சிருக்கு. மார்னிங் உன் பைக்ல நீ எனக்கு லிஃப்ட் கொடுத்த, இந்த ஆபீஸ் லிஃப்ட்ல நான் உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன். கேட்கவே நல்லா இருக்குல்ல? லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? டெஸ்டினி. டெஸ்டினியும் இல்ல, டஸ்ட்பினும் இல்ல. இந்த பாசிட்டிவ் பத்மா உனக்கு கிடைக்கிறது இம்பாசிபிள். கொஞ்சம் பாசிட்டிவா யோசிச்சா எல்லாமே பாசிட்டிவா தான் நடக்கும். ஆக்சுவலா இது சாஃப்ட்வேர் கன்சல்டன்சியா இல்ல மேரேஜ் பியூரோவா? ஐ டவுட். ஆக்சுவலி நம்ம லைஃப் பார்ட்னர்ஸ். நான் நம்ம கல்யாணத்துக்கு முகூர்த்த தேதி குறிக்கிறேன். நீ அலங்காரம் பண்ணிட்டு ரெடியாரு. ஓகே? டாடி! ஐயா, கன்னத்துல வெட்டிருச்சு. கன்னத்துல வெட்டிடுச்சே நினைக்கிறது நெகட்டிவ், கழுத்து வெட்டுப்பள்ளே நினைக்கிறது பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். அப்படியா? அப்படியா மாமா? வரதட்சணையா நீங்க கொடுத்த வீடு ரோடு அகலப்படுத்தும் போது போயிடுச்சான். வீடு போயிடுச்சு நினைக்கிறது நெகட்டிவ், வீடு போனாலும் உயிர் போலியன்னு நினைக்கிறது பாசிட்டிவ். என்னப்பா? டாடி! டாடி! டாக்டர் ஆஃப் பத்மராஜன் இன்னைக்கு மூட் ஆஃப்ல இருக்காங்க. ஒருத்தன் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு இரிட்டேட் பண்றான். கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னானே தவிர ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்கலாமான்னு கூப்பிடல. பி பாசிட்டிவ். நாசமா போன இந்த பாசிட்டிவ் ஃபேமிலி. முடியாது டாடி, அவனை மர்டர் பண்ணணும். பத்மா, 10 நிமிஷம் பத்மாசனம் பண்ணு, மனசு அப்படியே அமைதியாயிடும். உலகம் பூரா பாசிட்டிவா இருந்தா யுத்தமும் இருக்காது, இந்த மாதிரி சத்தமும் இருக்காது. அவர் உன்னை உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரோ என்னமோ. ஒரு முறை பாசிட்டிவா யோசிச்சு பாரு. டெய்லி தண்ணியிலே இருக்கிற அந்த ஃபிஷ்க்கு ஜலதோஷம் பிடிக்காதன்றது என் டவுட். ஆக்சுவலி உங்களுக்கு ஏன் இவ்வளவு டவுட் வருதுன்னு தான் சரி என்னோட டவுட். ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் கவுண்டர்ஸ். அதே எனக்கு டவுட்.
சினிமா ரிவ்யூ சரியா எழுதலனாலும் கலெக்ஷன் வர்ற மாதிரி ஜாபுக்கு செலக்ட் ஆகாதவன் ஜாபுக்கு வந்தது எப்படி? அதான் என் டவுட். கேட்டு பாருங்க சார். கேக்குறேன் பார். ஹலோ பிரதர். ஹலோ குட் மார்னிங் பாஸ் மியா. நீ என்ன இங்க? அது என் வைஃப்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு தான். வைஃபா? என்ன வைஃப்? நான்சென்ஸ். பரவாயில்ல, நீ என்ன ஹஸ்பண்ட்னே கூப்பிடலாம். கைஸ் ஏர்லி மார்னிங் 6 o'clock நான் அலாரம் வச்சனா இல்லையாங்கிறது என் முதல் டவுட். பல் தேய்க்கும் போது பிரஷ் மேல இருக்கிறது டூத் பேஸ்டா இல்ல ஃபேர் அண்ட் லவ்லியாங்கிறது என்னோட ரெண்டாவது டவுட். இப்போ ரைட் நவ் பேண்ட்டுக்குள்ள அண்டர்வேர் போட்டிருக்கனா இல்ல மறந்துட்டனா இல்ல வெளியில கிளைமேட் கூலிங்கா இருக்காங்கிறது என் மூணாவது டவுட். இங்க வரும்போது ஒருத்தன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வந்துட்டேன், அவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிறது என் நாலாவது டவுட். இத்தனை டவுட்டுக்கு நடுவுல இன்டர்னலா நசிங்கி போய் எக்ஸ்டர்னலா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு இப்போ அஞ்சாவது ஒரு டவுட் வந்திருக்கு. இப்போ ஒருத்தர் ஜாப் ஒருத்தர் பண்றீங்களா இல்ல ரெண்டு பேரும் ஒரே ஜாபா பண்றீங்களா? ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஹலோ, ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இது ஒன்னும் ஷேர் அவுட் கிடையாது. அவுட், கிளம்பு. என் ஹார்ட்ல உனக்கு பிளேஸ் இருக்கு, உன் ஹார்ட்லயும் எனக்கு ஸ்பேஸ் இருக்கு. கல்யாண மேடையில கூட எனக்கு பக்கத்துல உனக்கு ஒரு பிளேஸ் கன்ஃபார்ம். பெட்ல கூட எனக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸ் உனக்கு தான். ட்வின்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஆக்சுவலா இது சாஃப்ட்வேர் சொல்யூஷனா இல்ல லவ்வர்ஸ் பார்க்கன்றது என் டவுட். எவனா இருந்தாலும் லவ் தான் பின்னாடி சுத்துவான். நீ என்னடானா புருஷனை பின்னாடி சுத்துற? வேலிட் டவுட். ஹைஃபை. சாரி. நான் என்ன சொன்னேன்? லவ் கிடையாது, மேரேஜ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கெட் அவுட். என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டாமியா. கத்திரிக்காய் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே கண்ணா பின்னான்னு புரிஞ்சு தள்ளுறா. ஐ வில் மீட் யூ லேட்டர். ஒரு நிமிஷம். கத்திரிக்காய் என்ன கத்திரிக்காய்ங்கிறது என் டவுட். ப்ளீஸ் உங்க டவுட் எல்லாம் மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோங்க. Sir, I'm extremely sorry, sir. ஹலோ மியாவ் டார்லிங். நாளைக்கு காலையில நீ கிரீன் டீ குடிச்சிட்டு கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்தா நம்ம கல்யாணத்துக்கு நீ கிரீன் சிக்னல் கொடுத்த மாதிரி. ஓகே. அவ வருவாளாங்கிறது என் டவுட். ஏன் வர மாட்டாங்கிறது என் டவுட். We better make out. Yeah. எல்லாம் பாசிட்டிவா நடக்கணும் கடவுளே. ஹலோ குட் மார்னிங் மியாவ். ஹலோ ஹலோ. என்ன உன் மேல லவ் இருந்தா கிரீன் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னேன். பாத்தியா? ஒயிட் ட்ரெஸ். லவ்வும் இல்ல கிவும் இல்ல, பின்னாடி வராத. ஹலோ 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 மியாவ். அப்படின்னா பாசிட்டிவ் பத்மா கூட நெகட்டிவா யோசிப்பான்னு அர்த்தம். உன்ன மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு நெகட்டிவா யோசிக்கிறதும் பாசிட்டிவ் தான். ஓம் நம சிவாய. சொசைட்டில பாசிட்டிவ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நெகட்டிவும் முக்கியம். பாசிட்டிவா யோசிச்சு ஒருத்தன் ஃபிளைட் கண்டுபிடிச்சான், நெகட்டிவா யோசிச்சு ஒருத்தன் பாராஷூட் கண்டுபிடிச்சான். பாசிட்டிவ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அந்த அளவுக்கு நெகட்டிவும் இம்பார்ட்டன்ட். உன் மேல எனக்கு லவ்வும் கிடையாது, நமக்கு நடுவுல டெஸ்டினியும் கிடையாது. காட் இட்? குட் பை. God மியாவ். சூப்பர். கிரீன் கலக்கலா இருக்கு. ஹலோ பாசிட்டிவ் மியாவ். கடவுளே நம்ம விஷயத்துல பாசிட்டிவா இருக்காரு. மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன் கிழமையே உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டுறவா? మల్లి వన్న జాతి మల్లి ఓ బేబీ మల్లి వన్న జాతి మల్లి ஓனாயே நீதானே நெஞ்ச அள்ளி நெஞ்சுக்குள்ள வச்சேனே ஒன்ன கிள்ளி வந்தாவ நடக்குறிய துள்ளி துள்ளி காதலத்தா ஏத்துக்காடி கள்ளி கள்ளி அட ஓ பேபி மல்லி வண்ண ஜாதி மல்லி ஹா ஹா Yeah, the UK sound. What a wicked style. People that drive me crazy. கோவிச்சிட்டு போனா
விட்டு விடுவேனா மாமனையும் கூட்டி போடி சின்ன பையன் என்ன நீ பண்ண ஒரு முறை சொல்லி போடி கண்ணோடு மைய வச்ச நெஞ்சோடு என்ன வச்ச மெய்தானே மெய்தானே என் மேல ஆசை வச்சு போய் கோபம் கொள்ளாதே உன்னால வந்து நின்னு பின்னால தள்ளி போன்னு சொல்லாதே சொல்லாதே மொத்தம்மா மாமனுக்கு முத்தத்தை தந்து போடி அட ஓ பேபி மல்லி வண்ண ஜாதி மல்லி பாரு கை நிறைய பூவு உனக்காக வாங்கி வச்ச தக்காளியா கண்ணோ சமந்திருக்கு பாரு கிள்ளி கொஞ்சம் திங்க போற உன்னை என் நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சிருக்க வா பெண்ணே வா பெண்ணே உன்னால் என் கண்ணுக்குள்ள இப்ப பாரு பெரும் சண்டை உன்னை நான் கட்டிக்கிட்டு ஊர்கோலம் போக போற வாப்புள்ள ஒரு வருஷம் ஆகும் முன்ன பெத்துக்கலாம் பொட்ட புள்ள அட ஓ பேபி மல்லி வண்ண ஜாதி மல்லி அட ஓ பேபி மல்லி வண்ண ஜாதி மல்லி ஓ பேபி மல்லி வண்ண ஜாதி மல்லி பேபி மல்லி வண்ண ஜாதி மல்லி என்னாச்சு பாசிட்டிவ் பத்து? நான் பாசிட்டிவ் பத்மாங்கிறதுனாலதான் உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கேன். பாவம் போனா போகுதுன்னு விடுறேன். போனா போது பாவன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நோ ப்ளீஸ் இந்த பாசிட்டிவ் பத்மாவை நெகட்டிவ் நாகலட்சுமியா மாத்திடாத. சரி அப்ப பிரிஞ்சு போயிடலாம். ஆனா பிரியறதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்றேன். சரி சொல்லு. ஒரு காலத்துல ரத்னகிரி ராஜ்யத்துல ரத்னபாபுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. அவருக்கு மொத்தம் 9 பசங்க. என்ன சொல்ற? 7 பேர் தானே? என்ன பண்றது, ராஜாவுக்கு கொஞ்சம் ஸ்டாமினா அதிகம், ராணிக்கு கொஞ்சம் கோஆபரேஷன் அதிகம். யூ கண்டினியூ. அந்த 9 பேரும் 2 தடவை வேட்டைக்கு போனாங்க. 9 மீனை கொண்டு வந்தாங்க. அதுல ஒண்ணு காயவே இல்ல. ஏன் காயலன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது 6 டிராக்டர், 8 பஸ், 6 சைக்கிள், 7 பைக்கு, 8 காரு, 9 கருப்பு பூனைங்க குறுக்க வந்துருச்சு. அதனால காயல. மிச்ச கதையை நான் நாளைக்கு சொல்றேன், நீ நாளைக்கு வந்து கேட்டுக்கோ. ஓகே? இத கதைன்னு நான் ஒத்துக்கணுமா? குட் பை. ஹலோ மியாவ் மியாவ். இந்த கதையில இந்த லக்கியோட போன் நம்பர் இருக்கு. வேணும்னா வீட்டுக்கு போய் டீகோட் பண்ணிக்கோ. நான் பண்ண மாட்டேன். அதையும் பாப்போம். ஒரு காலத்துல ரத்னகிரி ராஜ்யத்துல ரத்னபாபுன்னு ஒரு ராஜா இருந்தாரு. எழுத்து போத்திட்டு தூங்கினா தூக்கம் வரணும். இவன் குரல் ஏன் வருது? இந்த கதையில இந்த லக்கியோட போன் நம்பர் இருக்கு. வேணும்னா வீட்டுக்கு போய் டீகோட் பண்ணிக்கோ. பண்ண மாட்டேன். மாட்டியா? உன்னால முடியாதுன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். இந்த பாசிட்டிவ் பத்மாவால செய்ய முடியாதா? செஞ்சு காட்டுறேன்டா. ரத்னபாபு ராஜாவுக்கு 9 பசங்க. 9 2 வாட்டி வேட்டைக்கு போனாங்க. 2 9 மீன் பிடிச்சாங்க. சோ 9 1 காயல, 6 காரு, 8 பஸ், அப்புறம் 7 8 9 9291686789. எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இந்த போன் நம்பர் அவனோடது தானா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஹலோ. ஹலோ. யாரு? பத்மா. பாசிட்டிவ் பத்மா. டீகோட் பண்ண முடியாதுன்னு சொன்ன. உன் போன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு பண்ண? எதுக்கா? எனக்கு பிரெயின் இருக்குன்னு காட்ட. ஓகே? மனசு கூட இருக்கு. அதுல நான் தான் இருக்கேன். நோ. ஹலோ குட் மார்னிங் மியாவ் மியாவ்.
உன்னால் வார்த்தையால் அதை சொல்ல முடியல, ஆனால் நான் ப்ரப்போஸ் பண்ண ஒவ்வொரு தடவையும் உன் கண்கள் பாசிட்டிவாக ரியாக்ட் ஆச்சு. உன்னை நான் உயிருக்கு உயிராக பார்த்துப்பேன். ஒரே ஒரு தடவை எனக்காக பாசிட்டிவாக யோசிச்சு பார்க்கலாம்ல? எஸ், நாளைக்கு பீட்சா ஹவுஸ்ல மீட் பண்ணலாம். சீக்கிரம் மீட்டிங் டைம் ஆயிடுச்சு. 500 1000 பேன் பண்ணியிருக்க கூடாது. ஆக்சுவலாக ஒன்றை தான் பேன் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படி சொல்ற? உன்னை மாதிரி அழகான பொண்ணு ரோட்டில் நடக்கும்போது பசங்களோட ஹார்ட் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும்ல. புகழ்ச்சி இல்லைனா பொண்ணுங்க இல்லை. அதெல்லாம் இருக்கட்டும், உன் வீட்டில் நம்ம விஷயத்த சொல்லிட்டியா? பூகம்பம் வந்தாலும் பூமி ரெண்டா பொழக்கலன்னு பாசிட்டிவா ஃபீல் பண்ற ஃபேமிலி என் ஃபேமிலி. நம்ம லவ் மேட்டர் தெரிஞ்சு என் ஃபேமிலில எல்லாருமே பாசிட்டிவா தான் ரியாக்ட் பண்ணாங்க. தேங்க் காட். ஆனா எங்க வீட்டு வேலைக்காரன் தான். வேலைக்காரனா? அவன் ஒத்துக்கல. ஆமா, எனக்காவது வேலை இருக்கு, அவருக்கு என்ன வேலை இருக்குன்னு கேக்குறான். வீட்டு வேலைக்காரனோட வார்த்தையை கூட எங்க அப்பா பாசிட்டிவா தான் எடுத்துப்பாரு. அவனை முதல்ல வேலையை விட்டு தூக்கிடலாம். அவனை வேலையை விட்டு தூக்க முடியாது. நீ ஏதாவது வேலையில ஜாயின் பண்ணு. லக்கி, ஃபேன் கூட தன்னோட கைகளை சுத்தும் போதுதான் காத்து கொடுக்கும். நீ உன்னோட கைகளை பயன்படுத்த கூடாதா? நீ பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஆக வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு பீட்சா பாயாவது எங்க வீட்டு வேலைக்காரன் ஒத்துக்கிட்டா. லக்கி, ஆர்டர் மேடம். லக்கி, ஆர்டர் போட்ட உடனே ஆர்டர் மேடம்னு சொல்ற? உன்னோட காதல் அடையிறதுக்காக நான் பீஸா காரனா மட்டும் இல்ல, தேவைப்பட்டா பிச்சைக்காரனா கூட அவன். நோ, சாரி, பீட்சா பாய் வரைக்கும். ஓகே, கரெக்ட், வெரி குட், ஆல் தி பெஸ்ட். 25 crores என்கிட்ட தான் இருக்கு. ஜேகே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சாவோட விளிம்பில் இருக்கிற மாதிரி என் பாஸ்போர்ட் ஜேகே கிட்ட மாட்டிக்கிச்சு. புது பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நீயும் சீக்கிரமா உனக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணிக்கோ. ஜேகே நமக்கு செக் வைக்கிறதுக்குள்ள நாம 2 பேரும் துபாய்க்கு பறந்துடணும். சார், சேஞ்ச் சார். டிப் வச்சுக்கோ. என் ஓனர் எனக்கு சேலரி கொடுக்குறாரு சார், எனக்கு டிப்பெல்லாம் வேண்டாம். தேங்க்யூ சார். உனக்கு டிப்பு வாங்கி பழக்கம் இல்லை, எனக்கு அதை திருப்பி வாங்கி பழக்கம் இல்லை. அப்போ நான் ஒரு வேலை பண்ணலாம் சார். நீ யா பாசிட்டிவ் பணத்தை கொடுத்தா பாக்கெட்ல எடுத்து வச்சுக்காம ஃபவுண்டேஷன் பாக்ஸ்ல போடுற பாத்தியா? எங்க பாசிட்டிவ் ஃபேமிலிக்கு ஏத்த பாசிட்டிவ் மாப்பிள்ள நீதான். என் பாசிட்டிவ் சின்னம்மாவுக்கு நீ தான் பாசிட்டிவ் புருஷன். உங்க கல்யாணத்துக்கு நான் பாசிட்டிவா ஒத்துக்கிறேன். நிஜமாவா? இப்ப போடலாமா? பாசிட்டிவ். உன் லவ் ஆஃப்டர் ஆல் வேலைக்காரன் ஓகே பண்ணிட்டாங்கிற கவலையில தான் சூசைட் பண்ண போனியா ப்ரோ? ராங்கடா, திருட்டுமியா? ராங்கா. 2 ஸ்ட்ராங் டீ. தம்பி, தண்ணி எங்க இருக்கு? அதோ இருக்குண்ணா. தம்பி, ஏலக்காய் இஞ்சிலாம் கொஞ்சம் தூக்கலா போட்டு ஸ்ட்ராங்கா கொடு. சரிண்ணா. நீ யாரா? 90 ml ஒரு 9 rupees கம்மியா இருக்கு. கேன் யூ ப்ளீஸ் அட்ஜஸ்ட் 9 rupees? டேய், வயித்துக்கு பிராந்தி குடிக்கிறியா விஸ்கி குடிக்கிறியா? பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா என்ன மாதிரி டீசெண்டா திருடலாம்ல. குட் ஜோக், குட் ஜோக். அந்த 9 rupees மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. டேய் தம்பி, நான் சொல்றது உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. டேய், உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. இவனும் நம்ம கூட்டாளி தான். யாரு ப்ரோ இந்த மொடா குடிக்கிறேன்? என் ஃப்ரெண்டு. இது ட்விஸ்டிக்கே ட்விஸ்டா இருக்கே. இவன் ஏன் உங்களை கொல்லணும் ப்ரோ? கொன்றுவேன்டா டேய். சொல்லுங்க, இவன் ஏன் உங்களை கொல்லணும்னு நினைக்கிறான்? அது ஒரு பெரிய கதைடா. எங்க அப்பா என்னை பார்க்குற பார்வை தாங்க முடியாம சென்னையில் வந்து செட்டில் ஆயிடலான்னு ஆல்ரெடி சென்னையில் செட்டில் ஆன என் ஃப்ரெண்டு ராஜேஷை பார்க்கறதுக்காக வந்தேன். மாப்ள, எப்படா இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எப்படா இருக்க? ஹலோ. வாட் a miracle. டேய், சென்னையில தண்ணி பஞ்சம் போகுமா இல்லையான்னு தெரியாது, ஆனா நீ சேக்கன் கொடுத்தது எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருச்சுடா. அட கடவுளே, லக்கி உனக்கு லிப்லா கொடுத்துருக்கனா அன்லக்கி இவன் கூட விளையாட போதுன்னு அர்த்தம். மாமா, நான் வேணா ஊருக்கே திரும்ப போய். நோ, நீ எனக்கு ஷேக்கன் கொடுத்ததுக்கே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னா நீ என் ரூம்மேட் ஆயிட்டா, என் கிளாஸ்மேட் ஆயிட்டா. வாடா, நம்ம கார் தான், வா. ஹே மாமா, நான் சொல்றது கேளுடா, வேணாடா. வா, பென்ஸ் கார்ரா. டேய்,
என்னோட ஜாதகம் இல்லடா, ஜெயிண்ட் வீல்ரா. நான் சொல்றத கேளுடா. புல்ஷெட். எந்த உலகத்துலடா இருக்க நீ? ஹைடெக் வேர்ல்ட்ல, ஹைடெக் சிட்டில, 4G காலத்துல இந்த நியூமராலஜி அஸ்ட்ராலஜி நம்ம நம்புற? ச்சே, நான் பகுத்தறிவு உள்ளவன்டா. ஜாதகம்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன், ட்விட்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபாலோ மீ. சரி, என்ன வேலையா வந்திருக்க? வேலை இல்லாம தான் வந்திருக்கேன். ஒன்னும் கவலைப்படாத, ஹெச்ஆரே நான் தான். சூப்பர் வேலை வாங்கி தரேன். அப்படியா? குட் மார்னிங் சார். சார், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆருயிர் நண்பன், உயிர் தோழன். நான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மானா, இவன் குசேலன். இவன் பேப்பரை பார்த்து காப்பி அடிச்சுதான் நான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்ல பாஸ் ஆனேன். ஆனா பாவம், இவன் மட்டும் டிஸ்டன்ஸ்ல பாஸ் ஆயிட்டான் சார். இவன் என் பெஞ்ச் மேட், அதனால இவனை நான் இன்னைக்கு பெஞ்ச் கார்ல கூட்டு வந்திருக்கேன் சார். சார், இவனுக்கு மட்டும் வேலை கொடுத்தீங்கன்னா நம்ம கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிடுவான் சார். சர்டிபிகேட்ஸ் அது வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிருச்சு சார். சர்டிபிகேட்லாம் எதுக்கு சார்? இந்த கம்பெனி ஹெச்ஆர் நான் தரேன் சார் சர்டிபிகேட். இவனுக்கு வேலை கொடுங்க சார், நம்ம கம்பெனி எங்கேயோ கொண்டு போயிடுவான். தேங்க்ஸ்டா. என்ன சார், மெசேஜா? இல்ல, மெயில். ஹேய், எனக்கு மறுபடியும் ப்ரமோஷன் வந்திருக்கா? நம்ம கம்பெனி சிஇஓ முத்துராஜா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஒன்னு வேலையை விட்டு மொத்தமா தூக்கிட்டாங்க. தூக்கிட்டாங்களா? நம்ம கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. ஐயோ, முறைக்கிறாங்க. கம்பெனியே மூடிட்டாங்களா? அப்ப என் மாப்பிளைக்கு வேலை? டேய் பைத்தியம், உனக்கு வேலை இல்லைங்கிறப்போ இவனுக்கு எங்க இருந்துடா வேலை வரும்? உண்மையிலேயே நம்ம கம்பெனிய உன் ஃப்ரெண்டு எங்கேயோ கொண்டு போயிட்டான். ஏய், ஐ அம் தி ஹெச்ஆர் ரா. ஏய், என்னோட லேப்டாப். நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே வேண்டான்னு சொன்னேன்லடா. நான் ஊருக்கே திரும்ப போறேன்டா. நான்சென்ஸ். நான் ஜாதகத்தை ஃபாலோ பண்றவன் இல்ல, ட்விட்டர் ஃபாலோ பண்றவன். ஒரு சக்சஸ்ஃபுல் மேனுக்கு இந்த மாதிரி சைக்ளோன்ஸ்லாம் காமன். ஜூஜூபி. யூ டோன்ட் ஃபியர், ஐ அம் ஹியர். என்னோட மாமனார் மேயர். எனக்கு சின்ன வயசுல உதவி பண்ண உன்ன உதவி மேயர் ஆக்குறேன், அதாவது டெபியூட்டி மேயர். ஜஸ்ட் a minute, I'll call him. 989. அவரே லைன்ல வந்துட்டாரே. ஹலோ மாமா, நானே உங்களுக்கு கால் பண்ணலான்றது நீங்களே பண்ணிட்டீங்க. சொல்லுங்க மாமா. நியூஸ் பார்த்தேன். வேஸ்ட் நியூஸ். எனக்கு ஆதரவா நீங்க இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்த வெட்டி வேலை? மேரேஜ் கேன்சல். கேன்சலா? கேன்சர்னா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டான். எனக்கு கல்யாணம் கேன்சல்ங்கிறது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா உங்க பொண்ணு என்ன லவ் பண்ற ஞாபகம் வச்சுக்கோங்க, உடஞ்சு போயிடுவா. டேய், தலையில முடி இல்லாதவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்டா, ஆனா வேலை இல்லாதவனை தான் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. வேண்டாம் போல. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுடா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போயிடல, நான் திரும்ப ஊருக்கே நோ போயிடுறேன். நெவர். என்கிட்ட பென்ஸ் கார் இருக்கு, அண்ணா நகர்ல ஒரு ஃபிளாட் இருக்கு. ஒரு செகண்ட் கொடு. லெட்ஸ் கோ ஃபாலோ. ஹேய், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. என்ன இந்த பக்கம்? இன்ஸ்டால்மெண்ட்லாம் கட்டிட்டேனே. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து கட்ட முடியாதுல்ல? அவ்வளவு ஃபாஸ்டா தெரிஞ்சிருச்சா? கேஸ் ப்ளீஸ். ஃபிளாட் கீயும் கொடுங்க. ஃபிளாட் கீஸ் எதுக்கு? அடுத்து நீங்க கேரா பிளாட்ஃபார்ம் தான். வாட்ச்மேன் கிட்ட இருக்கும், வாங்கிக்கோங்க. கையறா. டேய், மார்னிங் பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணோம்டா. ஈவினிங் வாழ்க்கையே பஸ் ஸ்டாண்ட் தான் ஆகிட்டியடா. கர்மா இருக்குடா, இருக்கு. 4G காலத்துல கூட ஜாதகம் இருக்குன்னு நம்பிதான் ஆகணும். சரி, போடா போ. இல்லடா, இந்த மாதிரி நிலைமையில உன்னை விட்டுட்டு. அப்படின்னா இந்த நிலைமையில கூட என்ன விட மாட்டியாடா? அப்போ என்ன நாசமாக்கி பஸ்பம் பண்ணிட்டு தான் போவியா? டேய், நீ போக மாட்டடா. நீ ஏன் போகணும்? நான் போறேன்டா. நானே போறேன். என்ன ப்ரோ சொல்றீங்க? அவனே தீஞ்சு போன கத்திரிக்காய் மாதிரி இருக்கான். அவனால உனக்கு என்ன ப்ரோ கஷ்டம்? உன்னை பார்த்ததுனால அவனுக்கு தானே கஷ்டம். உனக்கு ஒரு ஷேக்கன் கொடுத்ததுனால அவன் லைஃபே ஷேக் ஆயிடுச்சு. இந்த தீஞ்சு போன கத்திரிக்காய் ஹைவே டோல்கேட் மாதிரி நடுவுல வந்ததால நீங்க சொல்லிட்டு இருந்த கதைக்கு பிரேக் போட்டுட்டேன். ப்ளீஸ், நீங்க கியரை போட்டு மறுபடியும் உங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க தற்கொலை கதையை இப்பவாவது முழுசா சொல்லுங்க. இப்படி ஏனோ தானோன்னு போயிட்டு இருந்த என்னோட வாழ்க்கையில சென்னையில கோடை மழை வந்த மாதிரி என் அப்பா கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு. லக்கி. ஹலோ மியாவ் மியாவ். ஹாய் டார்லிங் மியாவ். வந்த எவ்வளவு நேரம் ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு, எனக்கு போன் வருது. ஏய், ஆமா, உங்க அப்பா பேர் சொல்லி கூப்பிட மாட்டாருன்னு உனக்கு கால் பண்றாரு? ஏய், எங்க அப்பாவோட நம்பரா இருந்தாலும் போன் பண்றது எங்க அம்மா. ஹலோ நிம்மி, எப்படி இருக்க? தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கோம். வெரி குட், புரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் நான் தலை வச்சே படுக்க கூடாது, அவ்வளவுதானே? சேச்சே, ஏன்டா அப்படி எல்லாம் பேசுற? உங்க அப்பாவே உன்னை கண்டிப்பா வர சொல்லிருக்காரு. ஆமாண்ணா, அப்பா உன்னை வர சொன்னாரு. நீங்க சொல்றத சத்தியமா நான் நம்ப மாட்டேன். சொல்லிருக்க மாட்டாரு. அதுவும் இல்லாம நாங்க வந்து ஒருவேளை தப்பி தவறி தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு, அப்புறம் என் கதை காலி. அதனால நான் இல்லடா, கண்டிப்பா நீ வரணும், புரியுதா? மாமியாரே, என் புருஷனை நானே கூட்டிட்டு வரேன். ப்ராமிஸ். பை. பாசிட்டிவ் பாசிட்டிவ். கிளம்பு.
என் மாமியார் வீட்டுக்கு போய் நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு உங்க அப்பாவை பேச வச்சிடலாம். வா, இதான் என்னோட வீடு. பாசிட்டிவா இருக்கு. ஏய், ஓகேயா? யூ லுக் வெரி குட் மியா. கம் இன். எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுங்க. எல்லாம் தயாரா இருக்கா? எல்லாம் தயாரா இருக்கு. எங்க அம்மா. சரி, நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. என்னடா லக்கி திடீர்னு வந்திருக்க? உங்க அப்பா உன்னை வர சொன்னாரா? அட கடவுளே, நிம்மி இப்படி மாட்டி விட்டுருச்சே. இப்போ என்ன பண்றது? இன்னும் ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. ரெண்டு பேருக்கும் வணக்கம். கோவம் அதிகமானா வரும் பிபி, ஆனா சிரிச்சா வரும் ஹாப்பி. பாசிட்டிவ் ரைட்? சரி சரி, ரெண்டு பேரும் உள்ள கூட்டு போ. வாங்க. ஆமா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயே சர்வ விக்னாபசாந்தயே யஸ்வத்வரத வக்த்ராத்யா வாரிஷத்யா வரஷதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஷேணம் தமாத்ரயே. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் நமாமஹே கவிம் கவீனாபவஸ்திரவஸ்திரம். நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் உன் பிள்ளைய கொஞ்சம் ஒழுங்கா இருக்க சொல்லு. சரிங்க. ஐயா, ரெண்டு பேரும் தாம்பூலத்தை மாத்திக்குங்க. சிர்வஸ்வ மாயுஷ்ய ஆரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே ஆண்டும் தனம் வசும் பகவத்ரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயு சதமானம் பவதி ததாயத் பருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. மாப்பிள்ள, என் பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லபடியா பாத்துக்கோங்க. என்னங்க நீங்க? நாங்க தானே பொண்ணு கொடுக்க போறோம், நீங்க பொண்ணு கொடுக்கறேன்னு சொல்றீங்க. நமக்கு பையனா பொண்ணா? பையங்க. உங்க ஞாபக மர்த்தியால ஏன் தலை உருளுது? பையனா? பையன். எப்ப பார்த்தாலும் இப்படிதான் விளையாடிட்டே இருப்பாரு. என்னங்க நீங்க இப்ப கூட விளையாடிக்கிட்டு? ஏய், அந்த மாமனார் மியாவுக்கு ஞாபகம் மறதி நினைக்கிறேன். அத மாமியார் மியாவை நல்லா கவர் பண்றாங்கல்ல. சம்பந்தி, கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து என் பையனை டாக்டர் ஆக்கிட்டேன். ஹாஸ்பிட்டல் திறப்பு விழாவுக்கு நீங்க குடும்பத்தோட கண்டிப்பா வரும். என்ன முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. நாம ஏற்கனவே பேசின அந்த 25 ரூபாய். என்னோட மச்சனா அந்த விஷயமா தான் போயிருக்கான், இப்போ வந்துருவான். மாமா! அடடா, மாமா மியா. மாமா 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 அது அது வந்து நமக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லி இருந்தால அந்த சேட்டு அத 2 நாளைக்கு அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டா மாமா. ஐயோ, இதுவும் என் அக்கவுண்ட்ல தானே வரும். இவர் பாக்குற பார்வையிலே எனக்கு கொன்று வர போல இருக்கே. நல்லா இருக்கீங்களா? சம்பந்தி, 2 நாள்ல நானே உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். சரிங்க சம்பந்தி. அப்ப நாங்க போயிட்டு வரோம். யோப்பா, பாக்கெட் மணிக்கு 25 லட்சமா? தேங்க்யூ நிர்மலா. பாக்கெட் மணி கிடையாது லக்கி, இது வரதட்சணை. அப்பா கொண்டு போறேன்னு சொன்னாரு. அண்ணா, அப்பா இல்ல, நீதான் கொண்டு போகணும். எதுக்குன்னு இங்க தெரிஞ்சுக்கலாமா? பாரு, உங்க அப்பாவுக்கு உன் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இதுதான் சரியான வழி. அப்படியா? சூப்பர் ஐடியாவா இருக்கு. யார் கொடுத்த ஐடியா அது? இந்த ஐடியாவை என் பாசிட்டிவ் மருமக தான் கொடுத்தா. நல்ல ஐடியா கொடுத்தா. சின்ன வயசுல போனா 25 லட்சத்துக்கே 25 வருஷமா அவர் பேசல. இப்ப மறுபடியும் என்னோட லக்கி நம்பர் 25. வேண்டாம், தேங்க்யூ. லக்கி, பாசிட்டிவா? உன் பாசிட்டிவ் புராணத்தை ஆரம்பிக்காத, நானே கொண்டு போறேன். மாமா மாமா மாமா, நாம சம்பந்திக்கு கொடுக்க வேண்டிய 25 லட்சத்தை அக்கா லக்கி கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க மாமா. நாம 2 பேரும் தானே போலாம்னு நினைச்சோம். எனக்கு தெரியும்டா. அதுக்கெல்லாம் மாமா புரிஞ்சு போச்சு. திருவிழால குழந்தை காணாம போன மாதிரி பஸ்ல பேக் மாறி போய் உன் வாழ்க்கை தாறுமாறா ஆயிப்போச்சு. கரெக்ட். கரெக்ட் கிடையாது. எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல பத்து. தங்கச்சியோட கல்யாணம் நிக்க கூடாதுன்னா அந்த ஆளோட ஞாபக மறதியை பயன்படுத்தி பணத்தை கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிதான் ஆகணும். தப்பு. எனக்கு தப்பு பண்ணி பழக்கம் இல்லை, ஆனா வேற வழி இல்லையே. பாசிட்டிவா உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடு, அவர் நிச்சயம் புரிஞ்சுப்பாரு. சூசைட் தான் பண்ணிப்பாரு. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. பாசிட்டிவா யோசி லக்கி. சரி, நான் ஏதோ ஒன்று பண்றேன், விடு, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். நான் வரேன். லக்கி, வாட்? பேக் மாறி போயிடுச்சா? என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க? அதுல என்னோட நெக்லஸ் கூட இருந்தது. அதை விட இம்பார்ட்டன்ட் உன்னோட பாஸ்போர்ட். நம்ம ஜேகே கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா நமக்கு நம்ம பேக் கிடைக்கணும். நீ வந்து டிராவல்ஸ் பேர் என்ன? ஹலோ. சார், பஸ்ல எங்க பேக் மாறிடுச்சு, ப்ளீஸ் செக் பண்றீங்களா? புக் ஆயிடுச்சுங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார். ஒரு நிமிஷம் காலையில பஸ்ல என் பேக் மாறி போயிடுச்சு. தம்பி என்னப்பா பிரச்சனை? என்னோட பேக் மாறிடுச்சு சார். 2 பேக்கும் ஒரே மாதிரி இருக்கு. சரி மாத்திக்கப்பா. இதான் சார் என்னோட பேக். அப்பாடா, எங்க அப்பாவோட உழைப்பு. என்னோட நெக்லஸ். அப்பாடா, பாஸ்போர்ட். தேங்க்யூ பாஸ். ஹே, அக்ஷரா ஃபவுண்டேஷன் அன்னைக்கு டிப்ஸ் கொடுத்தா பாக்ஸ்ல போட்ட. இன்னைக்கு பேக் கிடைச்சதும் திருப்பி கொடுக்குற. இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொட மாட்டேங்க. ஐ லைக் யுவர் கேரக்டர். தேங்க்யூ சார். நான் போலாமா? ஹாப்பி ஜர்னி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். போயிட்டு வாங்க. தேங்க்யூ. என்ன தம்பி திடீர்னு இவ்வளவு பணம் கொடுக்குறீங்க? வரதட்சணை பணங்க. கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்க அப்பா கொடுத்திருந்தா செக் பண்ணி பார்க்கவே தேவையில்லை. நம்பிக்கையான மனுஷன். நீயும் பார்க்க நல்ல பையனா தான் தெரியற. கல்யாணம் ஆயிருச்சா தம்பி? இன்னும் இல்லைங்க. இல்லையா? என் தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியாப்பா? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆனா எனக்கு தான்ப்பா இல்ல. வீட்டுல இட்லி சாப்பிடணும், வெளியே போனா பர்கர் சாப்பிடணும். வீட்டுல யாரும் இல்லைங்களா? இல்லப்பா. எங்க போயிருக்காங்க? சரி சரி பரவாயில்ல, நான் கிளம்புறேன். போயிட்டு வா தம்பி. என்ன இது, சாயங்காலத்துல இருந்து பத்துக்கு ஃபோன் போக மாட்டேங்குது. இந்த லக்கியோட லக்கியஸ்ட் டே வச்சுக்குது. அங்க நிர்மலா ஃபுல் ஹாப்பி. பத்துக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி விடு, நாளைக்கு காலைல ஃபோன் பண்ணிக்கலாம். ஆ 25 மிஸ் கால்ஸா? அடடா, என் லக்கி நம்பர் எங்கேயோ இடிக்குதே. என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? கிளம்புடா. எங்க அப்பா, இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்ப்பா? ஏய், பணத்தை கொடுத்தியா? கொடுத்துட்டேன்ப்பா. எப்ப வந்தா பணத்தை எப்ப கொடுத்த? என்ன அங்கிள் இது? நேத்து வந்து 25 லட்சம் கொடுத்தனே. இங்க பாருங்க, எனக்கு ஞாபக மறதி இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா 25 லட்சத்தை மறக்கிற அளவுக்கு எனக்கு ஞாபக மறதி இல்ல சம்பந்தி. கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து வச்சுதான் இதோ இவ்வளவு பெரிய ஆளாகி இருக்கேன். இல்லங்க, இத பாருங்க, பணத்தை புரட்ட முடியலன்னு ஒத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அப்பாவும் பிள்ளையும் சும்மா நாடகம் ஆடாதீங்க. இந்த பாருங்க, நீங்க கொஞ்சம் மரியாதையா பேசுறியா? நேத்து பஸ்ல பேக் மிஸ் ஆச்சா இல்லையா? அப்பா, அது பத்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாடா. அப்பா மிஸ் ஆச்சுப்பா. ஆனா அதுக்கப்புறம் நான் இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. இவங்களுக்கு முன்னால என்ன நீ தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி செஞ்சுட்டல. அப்பாவும் புள்ளியமா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களான்னு கேக்குறாங்க. என் மரியாதையை கெடுத்துட்டியேடா. சம்மந்தி, என் வீட்டை வித்தாவது இல்ல என் தலையை அடகு வச்சாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கண்டிப்பா கொடுத்துட்றேன். தயவு செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. அப்பா, அப்பா நான் கொடுத்துட்டேன்ப்பா, என்னை நம்புங்கப்பா. அப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா. அப்பா ஒரு தடவை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் நம்புறேன்டா. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் தெரியல. அதனால தான் நீ பிறந்தன்றதை நான் நம்புறேன். இதுக்கு மேல உன்னோட நிழல் எங்க மேல பட்டா கூட எங்க பொண்ணோட கல்யாணம் நின்று போயிடும். எங்களோட இதயம் நின்று போயிடும்னு நான் நம்புறேன்டா. பையன் பிறந்துட்டான்றதை விட பிறந்த அன்னைக்கு செத்து போயிருந்தா ஒரு நாள் அழுகியோட போயிருக்கும். நீ உயிரோட இருந்து வாழ்க்கை முழுக்க எங்களை அழ வச்சுக்கிட்டே இருக்க. அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நீ எனக்கு பிள்ளையா இல்லை, யாருக்குமே பிள்ளையா பிறந்துடக்கூடாது. அங்கிள் பாரு பத்மா, அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோடது நெகட்டிவ் கேரக்டர். பேக் மாறி போன விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லுன்னு சொன்னனே, சொன்னியா? நீ சொல்லல. பணத்தை கொடுத்துட்டேன்னு போய் சொல்லிருக்க. இது என்ன தெரியுதா? வீட்டுல நகையெல்லாம் வித்து அதுல வந்த காசுல எங்க அப்பா கொடுத்த செக். நான் உன்னோட காதலுக்கு அவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்கேன். ஆனா நீ என் வார்த்தைக்கு இத்தனோண்டு வேல்யூ கூட கொடுக்கல.
உன்ன மாதிரி வேல்யூ தெரியாதவன் இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாததும் ஒண்ணுதான். குட் பை. எப்பவும் ஒரு வார்த்தை கூட பேசாத என்னோட அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, நீ செத்து போயிடுன்னு. என்னை எப்பவுமே பாசிட்டிவா பார்க்க சொன்ன என்னோட பத்மா என்னை நெகட்டிவ்னு முத்திர குத்திட்டா. ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல கால் சென்டர் மாதிரி ஃபோன் பண்ற என் அம்மா ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணல. இப்ப சொல்றா திருட்டுமியா. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. நீ செத்துரு ப்ரோ, நீ எல்லாம் வாழவே கூடாது ப்ரோ. குடி ப்ரோ. என்னடா இது தடுப்புன்னு பார்த்தா நீயே எடுத்து கொடுக்குற. தடுக்கிறோம் ப்ரோ. நீ குடிக்கிறத யாராவது தடுத்தா அவங்கள தடுக்கிற. நீ குடிச்சுதான் ஆகணும் ப்ரோ. குடி. அங்க யாரோ கதவை திறக்க ட்ரை பண்றாங்கடா, அதிர்ஷ்டமா கூட இருக்கலாம். ஐஸ்வர்யா ராயே வந்தாலும் கதவை திறக்க மாட்டேன். குடி ப்ரோ, முதல்ல குடி ப்ரோ. டேய் ஒருவேளை பாசிட்டிவ் பத்மாவா கூட இருக்கலாம்டா. குடிச்சுதான் ஆகணும். என்ன சாகடிக்கிறதுல குறியா இருக்க போடா ப்ரோ. யாரா நீங்க என் வீட்ல? ஹலோ பிரதர், இந்த வீடு என்னோடது. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட். இந்த வீடு கூட உனது இல்லையா? இர்ரா திருட்டு மியா. ஹலோ குட் மார்னிங் மியா மியா. இந்த அபார்ட்மெண்ட் என்னோடது. சாய் கிருபா அபார்ட்மெண்ட்ஸ் பென்ட் ஹவுஸ் என்னோடது. சாய் கிருபா அபார்ட்மெண்ட்ஸ் பக்கத்து பில்டிங். இது சாய் ரூபா அபார்ட்மெண்ட்ஸ். ஓ சாரி சாரி பாஸ். கிளம்புங்க. இதுல டைமண்ட் நெக்லஸ் இருக்கு தெரியுமா? எனக்கு சொந்தம் இல்லாததை நான் தொட மாட்டேங்க. லக்கி லக்கி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சாரி பிரதர், ஹெல்ப் பண்ற பொசிஷன்ல நான் இல்ல. பண்ணா உன் லைஃபே மாறிடும். இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் இந்த பேக் வச்சுக்கிட்டா உனக்கு 1 crore தரேன். அடேங்கப்பா. ஒரு நிமிஷம் இப்படி வா ப்ரோ. ப்ரோ ஒரு ராத்திரிக்கு 1 கோடி ரூபாய் சொல்றாரு. சம்பாரிச்சுட்டு நாளைக்கு செத்து போறோம். கோடி ரூபாய் கிடைக்கும்ல. நாளைக்கு நான் செத்ததுக்கு அப்புறம் அந்த கோடியை நீ அமைக்கலான்னு பாக்குறியா? என்ன ப்ரோ, யாருக்கா இருந்தானே கோடி ரூபாய் வருது இல்ல? அப்படிங்கிறியா? ஆமா. சரி இங்க பாரு. ப்ரோ ஏன் 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? குடிச்சது தம்ஸ் அப் தானே. லக்கி 1 டேல வரேன், 1 crore தரேன். ஓகே பேக் பத்திரம். பாய். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லேக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஏன் 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? குடிச்சது தம்ஸ் அப் தானே. லக்கி 1 டேல வரேன், 1 crore தரேன். ஓகே பேக் பத்திரம். பாய். யாரு ப்ரோ இவன்? சொதப்பலுக்கே சொந்தக்காரனா இருக்கான். அப்ப நம்ம 1 கோடி அவ்வளவுதானா? நான் ஒரு அன்லக்கி. இப்படியே தான் நடக்கும். யாரு ப்ரோ உன்னை அன்லக்கின்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் டைம் சாக பார்த்தேன், நான் உன்னை காப்பாத்திட்டேன். செகண்ட் டைம் சாக பார்த்தேன், அந்த தீஞ்ச கத்திரிக்காய் காப்பாத்தினா. நான் சொல்றேன் கண்டிப்பா நீ லக்கியான ஆளு தான் ப்ரோ. அதெல்லாம் சரிடா. நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் திரும்ப பண்ணணும். கொஞ்சம் காசு கொடுறாமையா? 1 கோடி கொடுத்தவனே எம கிட்ட போக போறான். 1000 கொடுத்தா என் நிலைமை என்ன ஆகுமா? ஆள விடுங்க bro. இந்த பேக் எடுத்துட்டு போடா. Keep with you. பணம் எங்கடா? நீ என்கிட்ட மாட்டுவன் எதிர்பார்க்கல. நீயும் என்னை ஏமாத்துவன் நானும் எதிர்பார்க்கலடா. ஆனா நான் எதிர்பார்த்தேன் ஜேகே. எதிர்பார்த்தன்னா அதை சொல்லணும்டா. டேய் என் ஈகோவை நீ ஹர்ட் பண்ணிட்ட. அந்த சாவை எதிர்பார்க்காத சாவை நான் அவனுக்கு கொடுக்க போறேன். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா.
மணி வித் எல் செத்தும் பசில் கொடுத்துட்டு போயிருக்கானடா. எல்லாம் ப்ரோ ப்ரோ கதவு திறங்க ப்ரோ ப்ரோ. ஓஹோ, என்ன திருட்டுமையோ? காலங்காத்தாலே வந்திருக்க, என்ன விஷயம்? இவன் யாருன்னு தெரியுதா? யாரு? ராத்திரி நம்ம கிட்ட பேக்கை கொடுத்துட்டு போனவன் கார் ஆக்சிடென்ட்ல போய் சேர்ந்துட்டான். என்னது? அப்ப என்னோட கோடி ரூபா? இன்னும் என்ன ப்ரோ கோடி? ச்சே, பேட் லக். உனக்கு எப்படி ப்ரோ பேட் லக் வரும்? ஓ மேல விழ வேண்டிய அந்த கொலைப்பழி அந்த கார் ஓட்டுன டிரைவர் மேல ஆக்சிடென்ட் கேஸா விழுந்துருச்சு. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் நீ லக்கு உள்ள வந்த ப்ரோ. நீ சொல்ற ஆங்கிள் பார்த்தா அது உண்மைதான்டா. கரெக்ட். திருடங்கிறவன் வெறும் கையோட வரலாமே தவிர வெறும் கையோட போக கூடாது. ஆஹா, என்னமா சொன்னடா? நான் ஒரு நல்ல குட் நியூஸ் சொன்னேன்ல, எனக்கு ஒரு நல்ல gift கொடுத்து அனுப்பலாம்ல ப்ரோ. ரொம்ப யோசிக்கிறாப்லையே. சரி, இங்கே வெயிட் பண்ணு. பெரிய கிஃப்டா வரும். இந்த பேக் ஏன் இவன் சாவையே சொதப்பலாக்கி சத்தவன் ப்ரோ. இவன் பேக்க நான் சுமந்துட்டு போனா நாளைக்கு 4 பேர் என்ன சுமந்துட்டு போவாங்க. நான் இந்த பேக் எடுத்துட்டு போக மாட்டேன். ஷூர்? ஷூர், ஐ அம் நாட் டேக் திஸ் பேக். இங்கிலீஷ்ல பேசுறான். ப்ரோ ஏன் திரும்பி வந்த? பேக் கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, அந்த ஆஃபர் வேலிடிட்டி முடிஞ்சு போச்சுடா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி யோசிக்கலாம். பைத்தியக்கார புளியோதர அப்ப கேட்டப்ப வேணான்னு சொன்ன. நான் சரியான புளியோதரன்னு இப்பதான் புரியுது. இப்பதான் புரியுதா? உன்னை கொல்லாம விடவா? ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டேடா, ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹலோ, ரொம்ப எல்லாம் எக்ஸைட் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. திருடங்கிற முறையில சொல்றேன். சொல்லு. எல்லாமே கள்ள நோட்டு. கள்ள நோட்டு அடிச்ச கேஸ்ல தண்டனை உனக்கு 7 வருஷம், இவனுக்கு 3 வருஷம். இந்த நோட்டு ஃபேக்கா ஒரிஜினலான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வெரி சிம்பிள். அத பத்தி தெரிஞ்சுக்க எனக்கு தெரிஞ்ச பிளேஸ் ஒன்னு இருக்கு. இன்னைக்கு நைட்டு நாம அங்க போறோம். மணி வித் எல். ஆண்டனிக்கு லவர் இருக்கால? இருக்கா ஜாக்கு. அவ பேரு லாவண்யா. லாவண்யா. எல் ஃபார் லவர், எல் ஃபார் லாவண்யா. எஸ், 25 கோடி அவகிட்ட தான் கொடுத்துருக்கா. என்னடாச்சு? அந்த திருட்டுமே அவங்க வரல. அவன் கள்ள நோட்டுன்னு பயந்து போய் வெளியவே நிக்கிறான். அவன் சரியான பயந்தான். என்ன வேணும் சார்? பில்லு. பில்லா? பில்லா ஃபுல்லா? அது இன்னைக்கு நாங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல பண்றோம். முதல்ல பில்லு கொண்டு வாங்க, அப்புறமா ஃபுல் கொண்டு வாங்க. தோ. இந்தா நோட்டை நல்லா செக் பண்ணி பில்ல போட்டு ஃபுல்ல கொண்டு வா. ஹே லாவண்யா, நேத்து ரோட் ஆக்சிடென்ட்ல உன் பாய் ஃப்ரெண்ட் செத்துட்டான் தெரியுமா? எந்த பாய் ஃப்ரெண்ட்? எனக்கு எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. எனக்கு மணி தான் இம்பார்ட்டன்ட், மனுஷங்க இல்ல. சார் கேஷ். புது நோட்டா இருக்கு. யாரு கொடுத்தாங்க? அது அவங்க தான் சார். யார் அவங்க? பேங்க் மேனேஜர்ஸா, கேஷியர்ஸா? தெரியலையே சார். பாவி, ஏன்டா தேவையில்லாம காசு கொடுக்கும்போது செக் பண்ணலாம்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு பாரு. அப்ப மாட்டிக்கிட்டோமாடா? இப்ப நிஜமாவே இதெல்லாம் கள்ள நோட்டா? செக் பண்றான்டா அவன். அவங்க ஃபேஸை பார்க்கும்போது இது ஃபேக் நோட்டா இருக்குமோன்னு டவுட் வருது. ஆமா சார். நம்மள தாண்டா பாக்குறான். சுத்தம் இங்க தாண்டா வரான். வரான் வந்துட்டான். இன்னைக்கு செருப்படி வாங்கணும்னு இருந்தா வாங்கி தான் ஆகணும். அத்தா பழைய செருப்பெல்லாம் பார்த்தா இன்னொன்னு நோட்லாம் ஓகேவா? ஓகே தான் சார். அப்போ ஓகே. லாவண்யா, அவங்க கிட்ட 2000 நோட் பண்டலே இருக்கு. ஐ திங்க் தே ஆர் வெரி ரிச். அப்புறம் என்ன, ஓகே தானே? எனக்கு ஒரு புது பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டான். I got stuff in my pocket. I got money in my bank. I got girls spending over me and booty, that's me going crazy now. He got stuck with a lady. He's got dirty with a girl. Never try with my baby now. DJ, better let's take it easy. Meruga bomma nanda kanna, meduva vandu tarun kanna. Aluga silaiva unakku pidichava adithida neeyum vaada. Vaayenda kalva neendana virundukal.
உனக்கு தான் நண்பா பருவ மங்கை ஐஸ்கிரீம் தான் இது நீ தொட கிக்கு ஏத்துண்டா ஏண்டா கல்வனியும் தன விருந்துகள் உனக்கு தான் நண்பா பருவ மங்கை ஐஸ்கிரீம் தான் இது நீ தொட கிக்கு ஏத்துண்டா I got men hidden away. Save your money anyway. I don't eat, wanna breeze it, baby. I just gotta look into this. I'll make it easy. He got stuck with a lady. He's got dirty with a girl. Never drive with my baby now. DJ, better let's take it easy. உனக்கு நான் தானே சரி ஜோடி மோடனான மான் குட்டி தானே கனவுக்கு நீ வந்து என்ன பொடி தினம் ஒரு அனுபவம் உனக்கே வாண்டா கல்வனியும் தானே விருந்துகள் உனக்கு தான் நண்பா பருவ மங்கை ஐஸ்கிரீம் தான் இது நீ தொட கிக்கு ஏத்துண்டா ஏண்டா கல்வனியும் தானே விருந்துகள் உனக்கு தான் நண்பா பருவ மங்கை ஐஸ்கிரீம் தான் இது நீ தொட கிக்கு ஏத்துண்டா வாயேண்டா கல்வனியும் தர விருந்துகள் உனக்கு தான் நண்பா பருவ மங்கை ஐஸ்கிரீம் தான் இது நீ தொட கிக்கு ஏத்துண்டா தரு வேண்டி இறுக்கி மொத்தம் ஒன்று தரு வேண்டி அசுரனானடி எதிரில் இருக்கின்ற பேரழகே உன்னை தூக்கிக்கிட்டு போக போற லக்கி பாய் நானடி லாவண்யாவா ஆமா டே வெங்கட் ஜெக ஆண்டனி செம்மையான ஃபிகர் தான் ஆமா ஜெக பிடிச்சிருக்காங்க இவ கண்ண பாரா எவ்வளவு செக்ஸியா இருக்குன்னு ஏன் 25 கோடி எங்க வச்சிருக்க சொல்லுடி ஏன் 25 கோடி எங்க ஏன் 25 கோடி எங்க வச்சிருக்க மணி வித்து எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கா உனக்கு அறிவு இருக்கா என்கிட்ட அவ்வளவு பணம் இருந்ததுன்னா நான் எதுக்காக இந்த கிளப்ல டான்சரா இருக்கணும் டே வெங்கட் ஜெக இவளோட பிசிக்கை விட லாஜிக் செக்ஸியா இருக்குடா ஆமா ஜெக 25 கோடி இவகிட்ட இருந்தா கிளப்ல எதுக்குடா டான்ஸ் ஆட போறா கரெக்ட் தான் ஜெக எல் எல் அப்ப அந்த எல் யாரு நோட்லாம் ஒரிஜினல் தானே ப்ரோ ஒரிஜினல் தானே சொல்லுங்க டேய் நிறுத்துறா டேய் உன்னை நிறுத்துறான்னு சொல்றான்ல யாரா அவ செம்மையா இருக்கா ஓ சாரி உன் சிஸ்டரா டேய் சாரி என் சிஸ்டர் நீ இன்னும் திருந்தவே இல்லையா யூ ஆர் நெகட்டிவ் டேய் போனா போகட்டும்டா கம் ஆன் டான்ஸ் டேய் கொஞ்சம் நிறுத்துறா எங்க அப்பாடா பாத்தியா நான் திட்டினதுனால உன் புள்ள எப்படி இருப்பானு கவலைப்பட்டல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தல வண்டி எடு மொத்தம் 25 கோடி லக்கி இவன் ஒளிச்சு வச்சிருக்கிறது சேர்த்து தாச்சி கூட பாத்துட்டியா லக்கி சொல்றா இப்ப எங்க போலாம்
ஏறுனா ஃப்ளைட்டு இறங்குனா ஃப்ளைட்டு. இனி நாம பேசக்கூடாது, நம்ம பணம் தாண்டா பேசணும். லக்கி 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 என்னாச்சுடா? இப்படி ஏன் அப்பா என்னை எப்போ பேர் சொல்லி கூப்பிடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் முக்கியமே இல்லைடா. என் அப்பா பக்கத்தில் நின்று ஒரு 5 நிமிஷம் தைரியமாக பேசினா மட்டும் போதும். அந்த 25 லட்சத்தை நான் கொடுத்துட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் எங்கள் அப்பா என்னை நம்பல. இந்த 25 கோடியில் ₹1 கூட செலவு பண்ணாமல் மொத்தத்தையும் போலீஸ்கிட்ட கொடுத்துடலாம். என் அப்பா கிட்ட நான் உண்மையானவனை நிரூபிச்சாகணும். லக்கி, திருடு போன 25 கோடியோட சீரியல் நம்பர்ஸை நம்ம மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணோம்னா கண்டிப்பா ஜேகேவை அரெஸ்ட் பண்ண முடியும் சார். நோ 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 நோ, இந்த விஷயத்துல நாம இப்பவே எந்த முடிவும் எடுக்க கூடாது. ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட பேசி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம். ஓகே? யாரு நீங்க? சார், என்னோட பேர் லக்கி சார். நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்த அந்த 25 கோடி இதில் இருக்கு சார். உங்ககிட்ட எப்படி? சார், இவர் தான் சார் கொண்டு வந்து கொடுத்தாரு. இவன் ஜேகேவோட ரைட் ஹேண்ட். ஜேகே யார் சார்? இந்த 25 கோடிக்காக 10 பேரை மர்டர் பண்ணி ராபரி பண்ணவன். அப்படின்னா அந்த ஆளை ஏன் சார் இன்னும் அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க? அவன் தான் செஞ்சான்னு தெரியும், ஆனா நோ ப்ரூஃப் நோ க்ளூஸ். அங்க இருந்த அத்தனை பேர் பாடியிலையும் புல்லட் இறங்கியிருக்க. என்கொயரி பண்ணா அந்த புல்லட் இன்ஸ்பெக்டரோடதுன்னு நல்லாவே தெரியுது. 2 நாளைக்கு முன்னாடி அதே இன்ஸ்பெக்டர் கன்னு மிஸ்ஸிங்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது அவனோட புத்திசாலித்தனம். அப்படியா? அவ்வளவு ஏன், பல வருஷங்களுக்கு முன்னாடி செங்கல்பட்டுல ஒரு பேங்க் திவால் ஆகிறதுக்கு காரணமே அவன் தான். பட் நோ ப்ரூஃப். 1990ல ஒரு சிட் ஃபண்ட் திவால் ஆகிறதுக்கு காரணமும் அவன் தான். நோ க்ளோஸ். எனிவேஸ், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவன் ராபரி பண்ண பணம் ரெக்கவரி ஆயிருக்கு. கண்டிப்பா பிரஸ்ல உன்னோட பேரை சொல்லுவோம். தேங்க்யூ சார். இந்த பணத்தை நான் உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன் சார். வாட்? ஆமாம் சார், கொடுக்க மாட்டேன். எதுக்கு? இந்த பணத்தை திருடின அந்த ஜேகேவை உங்க கண்ணு முன்னாடி ஆதாரத்தோட ஒரே வாரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறேன். உன்னை எப்படி நம்புறது? நீங்கள் என்ன நம்ப தேவையில்லை சார். நீங்கள் ஆல்ரெடி என்னை நம்பிட்டீங்க. கரெக்ட் சார். எனக்கு 1 வாரம் மட்டும் டைம் கொடுங்க சார். அந்த ஜேகேவை மீடியா முன்னாடி கொண்டு வரேன். ஓகே, அவனை மீடியா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த உனக்கு தேவையான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்றேன். யார் இவன்? கையை நீட்டி லஞ்சம் வாங்கினவன், ஊழலுக்கு பழக்கப்பட்டவன். இவனுங்களை திருந்தவே மாட்டானுங்க. நீ எப்படி கோலி அடிப்ப? நீ இது வரைக்கும் கிரவுண்ட்ல சூப்பரா பேட்டிங் பண்ணிட்டு இருந்த. அதை விட்டு போட்டு இப்ப ஆட் பிலிம்ல நடிக்கிற. அதனாலதான் உன்னோட பாடியில ஃபிட்னஸ் போயிருச்சு. அட ஜிம்முக்கு போ. தோனி, எங்க தல தோனி கண்ணு, ஒரே ஒரு ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் அடிப்பா. 6 ரன் வந்துடும், இந்தியாவும் ஜெயிச்சிரும், நாங்களும் சந்தோஷமா இருப்போம். அடிச்சிடறா கண்ணு. 5 பால்ஸ் இருக்குது, ஒரே பால்ல 6 போட்டு தாக்கு பார்க்கலாம். நீ எதுக்கு அடிக்க போற? ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் குடிக்கிற. அப்போ 1 லிட்டருக்கு 1 பால் அடிக்கிற. மிச்சம் 3 பால் 6 அடிக்கிறது என்ற அப்பனா? குட் ஆஃப்டர்நூன் சார். சார், எவன்டா இது? யாருப்பா நீ? எனக்கு இந்த பேக் கிடைச்சது சார். ரயில்வே ஸ்டேஷன்ல கிடைச்ச பேக் எடுத்துக்கிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டியா? இல்ல சார், இந்த பேக்ல 25 கோடி இருக்கு பாருங்க சார். அம்மா, 25 கோடியா? கண்ணா, நீ பேக்க ஓபன் பண்ணியா இல்ல புதுசா பேங்க ஓபன் பண்ணிருக்கியா? 25 கோடியில ஒரு 25,000 செலவாயிடுச்சு சார். ஆட 25,000 என்ன கண்ணு? 25 லட்சம் செலவு பண்ணியிருந்தா கூட தப்பே இல்ல. கண்ணே, நீ 6 பேக் வச்சிருக்கிற ஹரிச்சந்திர. மறுபடியும் பிறந்து வந்த அப்துல் கலாம். உனக்கு பத்மஸ்ரீ இல்ல, பத்ம பூஷன் இல்ல, பத்ம விபூஷன் கொடுக்கணுமா போய்? கண்ணா, உன் பேரு என்ன ராஜா? லக்கி சார். உன்னால நான் லக்கி ஆயிட்டேனா ராஜா? இந்த பணம் யாருதுன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய பொறுப்பு அத நான் பாத்துக்கிறேன் கண்ணா. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ கிளம்பு தம்பி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ஐ லவ் யூ ராஜா. மணி, it speaks every language. சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் சுத்தி எங்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வரதுக்கு ரெடியா இருக்குது. பணத்தை கொடுத்தவனோட பேர் என்ன? லக்கி. லக்கி. மணி வித் எல். எல் ஃபார் லக்கி. உன் பர்சனல் கார்ல என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து பணத்தை கொடுத்துட்டு உன் பெர்சன்டேஜ் வாங்கிட்டு போ. தேங்க் யூ ராஜா.
ஆண்டவன் படைச்சா எங்கிட்ட கொடுத்தா அனுபவி ராஜான்னு சச்சச்சச்சச்சா. ஆத்தாடி We call it Crugzilla. Big up to the South, the dirty South. Midwest. We call it Crugzilla. அம்மா அம்மம்மா அம்மா ஆட்டோகிராஃப் போடுறதுக்கு என்ன தேடியே வந்துட்டீங்களா? அட என்றா இன்னைக்கு எல்லாமே என்ன தேடியே வருது. தோனி ராஜா ஆட்டோகிராஃப் ப்ளீஸ் ப்ளீஸ் ராஜா. ஆத்தாடி என்ன தோனி கண்ணா ஆட்டோகிராஃப் பென்ல போடுவாங்க, நீ பேட்ல போடுறியேப்பா. சரி அதை விட கோலி தம்பி நீயாவது ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பா. உனக்கெல்லாம் பேட்டோகிராஃபி தான்டா. ப்ளீஸ் ராஜா ராஜா பேட்டை வச்சு கிரவுண்ட்ல அடிக்காம என்ன போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே என்ன தம்பி இதெல்லாம்? அப்பா ஐயா ஏப்பா அட எதுக்கு அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. வலி தாக்க முடியல. அட ஐயா அம்மா அட விட்டுருங்கப்பா என்னை விடுங்க. அம்மா அட எதுக்காக அடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடிங்க. ஐயா அம்மா அம்மா அத்தாடி ஐயா எதுக்காக இருந்தாலும் சொல்லிட்டு அடிங்கப்பா முடியல. அத்தாடி 2 தடவை வேர்ல்ட் கப் வாங்கி கொடுத்துருக்கேன், என்னையே திட்டுறியா? போட்டு தல அவனை. எனக்கா பேட்டிங் வராதுன்ற போதுமாடா இந்த பேட்டிங். லாஸ்ட் வார்னிங். ஒண்ணு இதோ வரேன். ஆடவா எதுக்கு அடிக்கிறேன்னு சொல்லாமே இந்த அடி அடிச்சுட்டு போயிட்டானுங்க. ஆத்தாடி இந்த அடி புதுசா இருக்குது. ரிட்டையர்ட் ஆன சேவக் திரும்பி வந்துட்டாரா? மேன் ஆஃப் தி மேட்ச், மேன் ஆஃப் தி சீரிஸ். யாரு கிட்ட? ராஜா தோனி கோலி ரிட்டையர்ட் ஆன சேவாக்கு என்ன அடிச்சு வெளுத்ததோட பணத்தையும் அடிச்சுட்டு போயிட்டாங்கப்பா. தோனி கோலி 6 அடிப்பாங்களே தவிர பணத்தை அடிப்பாங்களா ஜேகே? ராஜா 3 மேட்ச் 6 ஆடுன்னு பண்ணி நல்லா வசதியா தான் இருக்காங்க. நடுவுல எண்ணெய் அடிச்சு எதுக்கு 25 கோடி அடிக்கணும்? இவ எக்ஸ்பிரஷன் எனக்கு பிடிக்கலடா. நாங்க ஜேகே. ஐயோ ராஜா ராஜா உனக்கு என்னோட இந்த எக்ஸ்பிரஷன் பிடிக்கலன்னா ஒண்ணு கிடையாது 100 எக்ஸ்பிரஷன் கொடுக்குற. இப்படி சுடு ராஜா. ராஜா தயவு செஞ்சு என்ன கொன்னு போட்டோ எடுத்து நைஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிடாத ராஜா. என்ற மேல சத்தியமா அவங்க நானோ கார்ல வந்து 25 கோடி அடிச்சுட்டு போயிட்டாங்க. நானோ கார்ல வந்தது தோனியோ கோலியோ இல்ல, அவங்க கெட்டப்ல வந்திருக்காங்க. அது யார் ராஜா? அது பணத்தை கொடுத்த அவனுக்கும் வாங்கின உனக்கும் மட்டும்தான் தெரியும். எல் ஃபார் லக்கி. அம்மா லக்கியா? ராஜா அவன் அப்துல் கலாமோட மறுபிறவின்னு நினைச்சேன். ஆனா தாவூத்தோட ஃபைனல் வெர்ஷன் தெரியாம போச்சு ராஜா. போனை எடு. எக்ஸ்கியூஸ் மீ ராஜா. ராஜா லக்கி பேசு. ஹலோ லக்கி ராஜா, நீ செஞ்சது கரெக்ட் இல்ல ராஜா. ஐயோ ராஜா நீ செஞ்சது மட்டும் கரெக்டா? நீ செஞ்ச ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஜேகேக்கு ஃபோன் பண்ணது. சொல்லு. நீங்க தொலைச்ச அந்த பணம் அங்கேயும் சுத்தி எங்கிட்டயே வந்துருச்சு. இப்போ யூ டர்ன் போட்டு உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடியா இருக்குது. இந்த ராபரி கேஸ லக்கி மேலேயே போட்டு தாக்கி கேஸ க்ளோஸ் பண்ணி போடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹலோ ராஜா என்னப்பா மறுபடியும் வந்திருக்கிற? என் போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன் சார். ஐயோ ராஜா எடுத்துக்கிறேன். ராஜா வந்து எடுத்துக்க ராஜா. எங்க ராஜா எங்க இருக்கு? எங்க? இதோ இருக்கு சார். இருக்குதா? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா. ஐயோ ராஜா சாரி நான் சொன்னேன். இப்போ பணத்தை உங்ககிட்ட கொடுத்துடணுமா? ஹலோ குட் மார்னிங் மியாவ் மியாவ். இங்கே சொசைட்டியில் எவனுமே ஜென்யூனா இல்லை. முதல்ல அந்த 25 கோடி அடித்த ஜேகேவும் ஜென்யூன் இல்லை. அதில் 25% ஆசைப்பட்ட நீயும் ஜென்யூன் இல்லை. என்ன மாதிரி நல்லவனோட சின்சியாரிட்டியை சந்தேகப்பட்ட என் பாசிட்டிவ் பத்மாவும் ஜென்யூன் இல்லை. இப்படி யாருமே ஜென்யூனா இல்லாதப்போ நான் மட்டும் எதுக்குடா ஜென்யூனா இருக்கணும்? அதனால தான் இப்போ நான் ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் மியாவ். அது என்ன லக்கி ராஜா? மொத்த பணத்தையும் நானே என்ஜாய் பண்ண போறேன். ஏப்பா லக்கி ராஜா என்ஜாய் பண்றதுக்கு அது 25,000 இல்ல 25 கோடி. ஃபர்ஸ்ட் கேம் ரேஸ் கோர்ஸ். என்னோட லக்கி நம்பர் 1 நம்பர் குதிரை மேல 1 கோடி ரூபாய் கட்டி என்னோட லக் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறேன். இந்த ராஜா டேய் இந்த ஜேகே பத்தி உனக்கு தெரியாது. டூ டேஞ்சர். அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி கழுத்துல டேஞ்சர் போர்டு போட்டு சுத்தியா? a + b ^ 2 = a² + b² + 2ab. புரிஞ்சதா? ஓகே போனை வச்சிரறேன்டா மியாவ். ராஜா அவன் உன்னை போனை வைக்கத்தான் சொன்னா, போனை உடைக்க சொல்லல. இந்த அழகான செல்ல என்ற அழகான பொண்டாட்டி பர்த்டே கிஃப்டா கொடுத்தா போனை விட்டு தள்ளு. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ராஜா. ரேஸ் கோர்ஸ்க்கு போய் அவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வாங்கடா.
வின்னிங் ஹார்ஸ். இந்த ரேஸ்ல இவன் வின் பண்ணிருப்பான். 25 50 மாத்திருப்பான். அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட். சொட்ட மாட்டியா? He is the winner. He is the winner. He is the winner. லக்கி ராஜா. இந்த வழுக்க மாட்டை கிட்ட சொல்லு தம்பி, நீ கட்டின 1 நம்பர் குதிரை ஜெயிச்சு போடுச்சுன்னு. ஜெயிச்சது எஸ் எஸ். ஆனா 1 நம்பர் குதிரை இல்ல, 10 நம்பர் குதிரை. ஜேகே குதிரை தோத்துருச்சு. 1 கோடி ரூபாய் போயிடுச்சு. இதுக்கு இந்த போலீஸ்கார எக்ஸ்பிரஷன் வேற கொடுக்குறான். கொரோனா விட ஃபாஸ்டா இருக்குறியடா. முதல்ல எஸ்கேப் ஆகாம அவனை புடி. ஓகேடா லக்கி, நான் ஒரு பக்கி, நீ போடாத கொக்கி, பொண்ணுங்க போவாங்க சொக்கி. மை டியர் லக்கி, 1 கோடி போனா போகுது, மிச்சம் 24 கோடி கொடுத்துருப்பா. இல்லைன்னா இன்னும் 24 மணி நேரத்துல அவன் உன் எக்ஸ்பிரஷனை பாப்பாம்பா. என்ன சார் வாங்கிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு லாரி கடையில எலுமிச்சம்பழத்தை நசிக்கிற மாதிரி நசிக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம போலாம். இவனோட எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாரின்னு சொன்னால அதனால ஒரு சின்ன கேம் விளையாடலாம். நான் சொல்றத தப்பு இல்லாம 4 தடவை அப்படியே திருப்பி சொன்னீங்கன்னா உங்க பேக்கை திருப்பி கொடுத்துறேன். 4 தடவை என்ன தம்பி? 40 வாட்டி சொல்றேன். அது எனக்கு ரொம்ப சிம்பிள். சொல்லிட்டா கண்டிப்பா நீ பேக்க கொடுத்துறணும். Tell me what is that? வெரி சிம்பிள். 4 கருப்பு லாரி, 4 வெள்ளை லாரி, 4 பச்சை லாரி, 4 சிகப்பு லாரி. ரிப்பீட். Not only simple, very 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 simple. 4 கருப்பு லாரி, 4 வெள்ளை லாரி, 4 டிராலி. ஓஹோ, ஒரு நிமிஷம் ராஜா. ஐயோ, 4 கருப்பு லாரி, 4 வெள்ளை லாரி, ரோட்டு மேல. ஐயோ லாரி. லாரி இல்ல லாரி. லாரின்ற வார்த்தையை ஒழுங்கா சொல்ல தெரியல. உனக்கு ஏன் போலீஸ் வேலை கொடுத்தான்? லாரி டிரைவரா எனக்கு அனுபவம் இருக்கு. நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன். 4 கருப்பு லாரிங்க, 4 வெள்ளை லாரிங்க, 4 பச்சை லாரிங்க, 4 பரவாயில்ல வழுக்க. இன்னொரு சான்ஸ் எடுத்துக்க. நான் சொல்லிக்கிறேன், நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. சரி. 4 கருப்பு லாரிங்க, 4 வெள்ளை லாரிங்க, 4 பச்சை லாரிங்க. பரவாயில்ல மிஸ்டர் வழுக்க, இன்னொரு சான்ஸ் கூட எடுத்துக்க. அவன் சொட்ட மட்டிலே ஹெலிகாப்டரே ஓட்டிடுவான் போட்டுருக்கு. காதுல காஞ்சனா பாட்டு கேக்குதுப்பா. அம்மா என்றா முகர பேந்திருச்சா? அவன் பார்த்துப்பான். பேர் போய் ஒருத்தனை ஒண்ணும் பண்ண முடியாம வந்திருக்கீங்க. ஜேகே, லாரி டிரைவரான எனக்கே நாக்கு தள்ளிடுச்சு. என்ன பண்ண முடியும்? சரி, அவன் லவர் கிட்னாப் பண்ணிடலாமா? 1980s ஐடியாஸ்லாம் கொடுக்காத. அவன் லவ்வரோ, அவன் பொண்டாட்டியோ, அவன் அப்பனோ, அவன் அம்மாவோ எல்லாம் அவுடேட்டட் ஐடியாஸ். அவன் வேணும்டா எனக்கு. போடுறா, போன போடு. ஹலோ மியாவ். லக்கி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோடது லக்கி ஹேண்ட் இல்லையா, அதனால தான் கிரிக்கெட் பெட்டிங் வந்திருக்கேன். சென்னை விசஸ் கொல்கட்டா பெட்டிங் 4 crores. 4 crores? ராஜா, நீ ஒண்ணு பண்ணு. கொல்கத்தா மேல பெட் கட்டு. அவனுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கறானுங்க. ஐயா, நான் சென்னையில தான் இருக்கேன். அப்ப சென்னை மேல தான் கட்ட முடியும். போனவையா. நம்ம புக்கிஸ் எல்லாரையும் லைன்ல வர சொல்லு. அவன் எங்க பெட்டிங் கட்டியிருக்கானோ எனக்கு தெரிஞ்சாகணும்.
ஹலோ லக்கி சார், நீங்க நடிச்ச மாதிரியே சென்னை வின்னு. அட போயா, உனக்கு பெட்டிங் பத்தி நிறைய தெரியும் நினைச்சு உன் பேச்சை கேட்டு கொல்கத்தா மேலேயே கட்டிட்டேன். 4 கோடி 4+1 5 மொத்தமா போயிருச்சு. ஜேகே சார், என் பொண்டாட்டி கூட என் பேச்சை கேட்க மாட்டா. அந்த லக்கி எப்படி கேட்பான்? இதெல்லாம் நம்பர் மாதிரியே சார் இருக்கு. டேய், அந்த லக்கியோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்க. ஹலோ, குட் மார்னிங். மியாவ் மியாவ். ராஜா, இன்னும் எத்தனை கோடி மிச்சம் வச்சிருக்க ராஜா? என்ன மியாவ் கோடி கிடிங்கிறீங்க? மொத்த பணத்தையும் டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி ஹவாலா பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு மேல நீங்க திவாலா தான். சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம நம்ம ஹவாலா பேட்ச் எல்லாரையும் மொத்தமா வர சொல்லுங்கடா. அம்மா, மசாஜ் இருட்டுல அருமையான குடும்ப சித்திரம். என்ன ராஜா அநியாயமா இருக்குது? மசாஜ் இருட்டுல டைட்டில் போட்டு நல்ல குடும்ப சித்திரம்னு போட்டிருக்காங்க. என்ன கன்றாவிடா, அதுவும் சன்னி லியோனை வச்சு, அதுவும் இத்தினூண்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. நாட்டுக்கு ரொம்ப தேவைதான். உங்க படத்தை வச்சு அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கோ ப்ரொடியூசர்னா உங்க பேர் போட்டுக்கணும்ல. பாத்தீங்களா, ரேஸ்ல 1 கோடி, பெட்டிங்ல 4 கோடி, மிச்ச காசு சினிமால கொட்டியிருக்கான். அவனோட ஃபைனல் எக்ஸ்பிரஷனை நான் பார்க்கணும். Lucky! I love you, Raja! Lucky! தம்பி ஓடி வருது, நீ ஒரு வேகத்தை காட்டு. ஹலோ, நீ டிரான்ஸ்ஃபார்மர்ல கையை வச்சிருக்கலாம், தண்டவாளத்துல தலையை வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஜேகே கிட்ட மோதி இருக்க கூடாது. டே, இன்னும் 2 நிமிஷத்துல ஓம் பத்மாவுக்கு பருணம். ஏய் ஜேகே, a+b² is equal to a² + b² + 2ab. பத்மாவை ஒன்றும் பண்ணிடாத. a - b² is equal to a² - b² - 2ab. பத்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? நீங்க பயமுறுத்த நினைக்கிற கஸ்டமர் இப்ப பயங்கர கூல் மூட்ல இருக்காரு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுமியா? ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுச்சா இல்ல மைண்ட் பிளாக் ஆயிடுச்சா? டேய் லக்கி, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். உன்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட வந்து சேர்ந்தா உன்னோட பிரியமான லவர் உன்கிட்ட வந்து சேருவா. பணத்தோட வந்து என்ன பார்க்க போறியா இல்ல பத்மாவை பரலோகத்துக்கு அனுப்ப போறியா? நீயே டிசைட் பண்ணிக்க. பாத்தரங்க கண்ணு. ராஜா, அம்மனி கையோட கூட்டு வந்துட்டேன். ராஜா, உன் ரமணி கூட்டிட்டு வந்துட்டேன். என் ரமணி கொஞ்சம் விட்டுறியா? போங்க மணி, அட போங்க. ஏய் 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 ஏய், ஏன்டா அவளை போக விட்ட? நீங்க அவனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புனீங்க, அவன் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனா. என் நிலைமை வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. பொண்டாட்டி வச்சு மிரட்டினா விட்டுருவியா? அவன் என் பொண்டாட்டி புடிச்சு வச்சிருந்தா கூட விட்டுருக்க மாட்டேன் ஜேகே. அவன் என்ற பம்சிக்க பம் டார்க் லிங்க். எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? போன போட்டு ஓட. அந்த லாங் ஹேர் சுருட்ட முடி யார் லக்கி? என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணாம? அந்த பணம் உன்கிட்ட எதுக்கு இருக்கு? ஆக்சுவலி என்னதான் நடக்குதுங்க? ஆரம்பத்துல இருந்து சொல்ற, அமைதியா கேளு. God. Sorry, Lucky. Sorry not accepted. Please. என்ன தொடாத. Please. Hey, please.
ஐசலக்கா நல்லா பாரு பச்சை புள்ள என்ன கொஞ்சம் கட்டிக்கிட்டு கட்டிக்கடா பச்சரிசி பேரழகா பச்சை முள பேரழகா ரக்ஷகனா நீயும் வந்து இஷ்டப்படி வச்சுக்கடா இஷ்டப்பட்டா இச்சு தர என்னமோ அள்ளி தர பாடி புள்ள நானும் ரெடி என்ன தரேன் டக்கர டக்கரட்டா என்ன ஒரு முறை தொட்டு நீயும் பார்த்தேனா உள்ள துள்ளி துள்ளி உற்சாகமா மாறுண்டி நானும் இப்போ பறந்து போயிடுவேன் என்ன நீ பண்ண போற பையா சொல்லுடா பறந்தே போயிட்டனா வலைய நான் விரிச்சு மசமா புடிச்சிடுவேன் செல்ல தங்கமே நானும் துப்பாக்கிய உன்னை சுட்டு போட்டேனா எப்படி என்ன நீயும் லவ் தான் பண்ணுவேன் சும்மா பட்டாசுக்கே பயந்தாங்கொள்ளி புடிச்சவன் வசனத்தை பேசாம நீ பாடி இப்ப கிட்டதா இருக்கு பையன் உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு ஒழுங்கா பொண்ணு கேட்டு எப்ப வருவ அழகு புள்ள ஒன்ன அள்ளி தின்ன பின்ன அடுத்த மாசம் வர பொண்ணு எடுக்க மாமா 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 அது அது வந்து என்னடாச்சு? ஒண்ணு இல்ல மாமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன் மாமா அடிக்கிறீங்க? என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அடிக்கிறாரு? நல்லா இருக்குல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ்? ஆமா, நம்ம யார் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம்? யாரோ கல்யாணம் இல்லங்க, நம்ம அடச்ச நம்ம பையன் கல்யாணம். உங்க கூட சேர்ந்து எனக்கும் ஞாபகம் மறதி ஒட்டிக்கிச்சு. சரி சரி, அப்படின்னா வந்தவங்கள போய் கவனிப்போ. ஐயோ, அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் வாங்க வாங்க. அம்மா, என்ன அண்ணன் வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். பாசிட்டிவா இருந்தா வந்துருவாரு. வந்துட்டாரு. என்ன சொல்றீங்க? அப்பா நோ என்ட்ரி போர்டு போட்டாரு. வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அம்மா ஃபோன் பண்ணி என்ட்ரி கொடுத்தாங்க. தங்கச்சி கல்யாணத்துக்கு ஓடி வந்துட்டேன். I am so happy. Thank you so much. நிர்மலா, நிர்மலா. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஓம் கணானாம் த்வா கணபதிகம் அவாமஹே கபிம் கபே. நான் நினைச்சு கூட பார்க்கல நம்ம சம்பந்தி நம்ம கல்யாணத்தை கிராண்டா தான் பண்றாரு. நம்ம கல்யாணம் இல்ல, நம்ம பையன் கல்யாணம். ஓ அப்படியா? இந்த புர்கா போட்ட பொண்ணு யாரு? ஐயா, மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. இதோ வர்றேங்க. அங்கிள், உங்களே இல்ல, உங்க பையனை. அப்படியா? இதோ போய் கூட்டிட்டு வரேன். நான் போய் கூட்டிட்டு வரேன். நீ வா. ஏன் தான் அப்படி இருக்கீங்களா? எங்க வந்தாலும் பிரச்சனை. வாயை மூடிட்டு சும்மா இருங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஏய், என்கிட்ட கூட ஏன் இப்படி பேசுற? சாரி, நான் போய் மாப்பிள்ளை கிட்ட புர்கா மேட்டரை பத்தி சொல்ல போறேன். நீ போய் அம்மா கூட இரு. போ. ஓகே, ஆல் தி பெஸ்ட். பீ பாசிட்டிவ். Thank you. மாப்பிளே. லக்கி.
கம் ஆன் நான் வருவன் எக்ஸ்பெக்ட் பண்ணல. தட் இஸ் ஜேகே. இங்க இருக்கிற ஒரு கிஃப்ட் பாக்ஸ்ல பாம் இருக்கு. ரிமோட் ஜேகே கையில இருக்கு. அது வெடிக்கிறதும் வெடிக்காததும் உன்ற கையில தான் இருக்குது. இங்க இந்த ரிமோட் அமுக்கணுமா இல்ல உன்ற தங்கச்சி கல்யாணமாகி அவ மாமியார் வீட்டுக்கு போய் சந்தோஷமா டிவி ரிமோட் அமுக்கணுமா? உனக்கு எதுக்குடா பிரச்சனை? பணத்தை கொடுத்துரு. அவன் பணத்தை கொடுத்தா மட்டும் ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகாதுடா. இந்த கல்யாணத்தை நிறுத்தினாதான் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஜேகே, நான் சொல்றத கேளு ஜேகே ப்ளீஸ். எங்க அப்பா வந்துருவாரு ஜேகே. குட் எக்ஸ்பிரஷன். ஜேகே, மாப்பிள்ளை எதுவும் பண்ணிடாத ஜேகே. என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கணும். கல்யாணம் முடிஞ்சதுமே நான் பணத்தை திரும்ப கொடுத்துறேன். நைஸ் எக்ஸ்பிரஷன். ஜேகே, இங்க இருந்து போயிரு ஜேகே. எங்க அப்பா வந்துருவாரு ஜேகே. நீ எப்படிங்க? மாமா தம்பி, என்னடா இதெல்லாம்? யார் இவங்கலாம்? அது ஒண்ணுமில்லைங்க பக்தவச்சலம் சார். உங்க பையன் சார் கிட்ட 25 crores பணத்தை வாங்கிக்கிட்டு 25 crores எங்க கூட 20-20 கேம் விளையாடுறாரு. ஒரு அம்பையரா நீங்களே சொல்லுங்க சார். அப்பா, அது வந்து என்ன நடந்தது நான் சொல்றேன். சார், இவன் என் புள்ளையே இல்ல சார். என் புள்ள செத்துட்டான்னு எத்தனை தடவை சொன்னாலும் இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. இங்க என் பொண்ணு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. போடா வெளியே. சாரி ராஜா, இப்போ உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க உயிரோடு இருக்கணும்னா பணத்தை எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிடு. பணத்தை எங்க வச்சிருக்கிற ராஜா? அட சொல்லு ராஜா. கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல. ராஜா, நான் பேக்க பாத்துட்டேன் ராஜா. பேக் இங்கதான் இருக்கு ராஜா. நமக்கு லக் அடிச்சிருச்சு ராஜா. கட்டு கட்ட பணம் இருக்கும்னு பார்த்தா இப்படி கல்ல அடிக்கி வச்சிருக்கானே ராஜா. போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. சரி ஜேகே. பணம் எங்கடா? என் பணம் எங்கடா? எங்கடா வச்சிருக்க? கேட்டுக்கிட்டே இருக்க, வாயை திறக்காம இருக்க. என் பணம் எங்கடா? சொல்லுடா. அப்பனா என் பணம் எங்கடா? ஓம் பணமா? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலையே. என்ன விளையாடுறியா? உன் பணம் எங்க இருக்கு? இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு பேங்க்ல பணத்தை அடிச்சியடா. என் பேர்ல எங்க அப்பா போட்ட 25 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் எங்கடா? அடிக்கிறது என்னடா? அதே பேங்க் ஆபீசர் அந்த பேங்க் வாசல்லே சாகடிச்ச. என்கொயரிக்கு வந்த சிபிஐ ஆபீசர் என் காலால மிதிச்சே சாவடிச்ச. அந்த நியூஸ் எழுதின ஜேர்னலிஸ்ட் அடையாளமே தெரியாம வெட்டி போட்டேன். உன்னையும் இப்ப அதே லிஸ்ட்ல சேர்க்க போறேன். அம்மா, இது என்டர்டைன்மெண்ட் ஃபார்முலா நினைச்சா ரிவெஞ்ச் ஃபார்முலாவா? வாட் எ ஸ்கிரீன் பிளே ராஜா. வெட்டி போடுங்கடா அவனை. இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுரா எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு. இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதா பெட்டர்.
பேங்க்ல இருக்கிற பணத்தை கொள்ளடிப்பீங்களாடா நீங்க? கொள்ளடிப்பீங்களா? உன்ன மாதிரி கிரிமினல்ஸால எத்தனை குடும்பம் நடுத்தருவுல இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? ஏன் வலிக்குதா உனக்கு? எனக்கு இங்க வலிக்குதுடா. வலிக்குதுடா. ராஜா, நரகாசுரனை நரசிம்ம அழிச்ச மாதிரி எங்க ஜேகேவை அழிச்சிடாத ராஜா. உனக்கு செஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு செய்ய வேண்டி இருக்கு. அதனால வயலன்ஸ் நிப்பாட்டிட்டு பேலன்ஸ் கொடுத்தா நாங்க ஓடிடுறோம் ராஜா. யோ சடையாண்டி, அவங்ககிட்ட வாங்கினது பத்தலையா? மறுபடியும் வாங்கணுமா? கொஞ்சம் அடக்கி வாசி. ரோஜா எங்க போனோம்? என்கிட்ட எங்க இருக்கு பணம்? ₹1 கூட செலவு பண்ணாம மொத்த காசையும் ஏசிபி கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா, ₹1 கூட நீ அதுல செலவு பண்ணலையா? ரேஸ்ல பணம் கட்டினேன்னு சொன்னியே ராஜா. சும்மா சொன்னேன், ஆனா கட்டல. IPL 4 கோடி பெட்டிங் கட்டினேன்னு சொன்ன. பெட்டு கட்டலாம்னு நினைச்சேன், ஆனா கட்டல. அப்புறம் மசாஜ் இருட்டுல குடும்ப சித்திரம்னு பேனர்ல வச்சிருந்த, அது வெறும் பேனர் தான் வச்சேன். அப்ப எங்க எல்லார் கண்ணிலையும் மிளகா பொடி தூவி இருக்கிற. வாட் இஸ் ஸ்கிரிப்ட்? யுவர் சாப்டர் க்ளோஸ். ஜேகேனா க்ளோஸ் இருக்காது, ப்ரூஃப்ஸ் இருக்காது. என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஹலோ, குட் மார்னிங் மியாவ் மியாவ். நான் கிரிக்கெட் பெட்டிங் பண்ண போறேன்னு சொன்ன உடனே நீ டென்ஷன் ஆகி உன் புக்கீஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ண பாரு. அப்போ ஏசிபி சார் உன் ஃபோன் கால் மொத்தத்தையும் டேப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஹவாலா பண்ண போறேன்னு சொன்ன உடனே அத்தனை பேரையும் கான்டாக்ட் பண்ண பாரு, அதையும் டேப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல ஜேகே, இப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீ பண்ண எல்லா கிரைம்ஸையும் ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி சொன்ன பாரு. தேங்க்யூ மாமா. மாமா மாமா மாமா, அது வந்து நம்ம லக்கி இருக்கான்ல, அது இல்ல மாமா, டிவில நியூஸ் சேனல்ல வர மாமா. டிவில டேய், டிவி ஆன் பண்ணுங்க, சீக்கிரம் ஆன் பண்ணுங்க. அதோ பாருங்க மாமா. 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கூட எத்தனையோ கொடூரமான கொலைகளை பண்ற இந்த காலத்துல 25 கோடி கையில அதுல ₹1 கூட செலவு பண்ணாம ஏசிபி கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. வண்டர்ஃபுல் சார். இதுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷன்? என்னோட அப்பா உண்மைக்காக மட்டுமே வாழ அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். உங்க அப்பா பேரு? பக்தவத்சலம். பக்தவத்சலம், உன் புள்ள உன்னை பெருமைப்படுத்திட்டான். இப்படி ஒரு மகனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணுயா. 25 கோடியை திருப்பி கொடுத்திருக்கான். எத்தனை கோடி கொடுத்தாலும் உன் பையனோட வேல்யூக்கு ஈடாகாதியா. ஆமா, இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கனே. ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்தான். ஏங்க, அது உங்க பையன் தானே? ரொம்ப தங்கமான பையன். எனக்கு நல்லா தெரியும். சம்பந்தி, நீங்க ரொம்ப லக்கி தாங்க. ஆமாங்க, அவனை சின்ன வயசுல இருந்தே லக்கி லக்கின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சொல்றேங்க, அவன் அன்லக்கி. ஏன்னா 25 லட்சத்துக்கு கொடுத்தும் கூட கெட்ட பேர் வாங்கிட்டான் பாருங்க. அவன் அன்லக்கி தான். 25 வருஷமா நீங்க அன்லக்கின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அது தாங்கிக்கிட்டான் பாருங்க. அவன் அன்லக்கி தான். அவன் முதல்ல இந்த வீட்டுல பிறந்ததே அன்லக்கி தாங்க. நான் என் புள்ள கிட்ட பேச போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். என் அம்மா கால் பண்றாங்க, ப்ளீஸ். ஹலோ, என்ன நிர்மலா, டிவி பார்த்துட்டு இருக்கியா? நான் நல்லா பேசுறேனா? ஹலோ லக்கி. லக்கி லக்கி, அப்பா, நான் தான் லக்கி. இது வரைக்கும் உன்னை சரியா புரிஞ்சுக்காத உன் அப்பா தான்டா. உன்கிட்ட பேசக்கூட தகுதி இல்லாத உன்னோட அப்பா. லக்கி, என் கூட பேச மாட்டியா? வார்த்தையே வர மாட்டேங்குதுப்பா. சின்ன வயசுல இருந்து ஒரு தடவையாவது என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. நீங்க எப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களோ அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. என்னன்னு சொல்றா? ஐ லவ் யூப்பா. நான் இந்த
பிரஸ் மீட் அரேஞ்ச் பண்ணதுக்கு முக்கிய காரணமே டு மேக் அன் இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஜேகேங்கிற ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் இப்ப கையும் களவுமா மாட்டியிருக்கான். ஆர்பிஐல இருந்து பிரிண்ட் ஆகி வந்த கரன்சி நோட் பேங்க் ராபரியில ரெக்கவரியான 24 கோடியை அந்தந்த பேங்க்லயே ஒப்படைச்சிட்டோம். இந்த பேங்க் ராபரி 24 கோடியா? அதிகபட்ச தண்டனையா ஆயுள் தண்டனை வழங்க. அடப்பாவி, ஏசிபியாவே 1 கோடி அடிச்சிட்டாரா? முழுசா 1 கோடி. ஆக்சுவலா தப்பு அவரோடது கிடையாது, உன்னோடது. எந்தா பி பாசிட்டிவ்னு எப்ப பார்த்தாலும் புராணம் பாடிக்கிட்டே இருந்தல்ல, கோல்டன் சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ச்சே. சரி, நான் டெலிவரிக்கு போகணும், சாயங்காலம் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன். ஹலோ. என்ன லக்கி, என்ன பயங்கரமா திட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு கொடுத்த 10 லட்ச ரூபா பிரைஸ் மணி ரொம்ப கம்மி, அதனாலதான் இந்த 1 கோடி ரூபாய். உன்ன மாதிரி கோடியில ஒருத்தன் தான் இருப்பான். உன்ன மாதிரி லக்கி எல்லாம் இந்த நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கோடியை வச்சு புது வாழ்க்கை ஆரம்பி லக்கி. தேங்க்யூ சார். பாசிட்டிவ். இந்த கோடிய ஆர்பிஐக்கு கொடுத்துடலாம்.